சொல்கிறார்கள், ஒரு பெண்ணுக்கு அவளது புகுந்த வீடுதான் அவளது உண்மையான வீடு என்று. ஆனால் இது எப்போதும் உண்மையாக இருக்குமா? இன்று நான் உங்களுக்கு அது போன்ற ஒரு கதையை சொல்லப்போகிறேன். என் மாமியார் எப்போதும் என்னை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். என்னிடம் ஒரு வேலைக்காரியைப் போல நடந்து கொள்வார். ஆனால் என் தந்தை எனக்கு 7 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்களாவை பரிசாக அளித்தபோது அதே மாமியார் அந்த சொத்து ஆவணங்களில் தன் பெயரையும் தன் மகனின் பெயரையும் சேர்க்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். நான் புன்னகையுடன் சொன்னேன், மாமியார் அவர்களே, இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். என் பெயர் மீரா. எனக்கு இப்போது 36 வயது ஆகிறது. விக்ரமுடன் எனக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகின்றன. எங்களுக்கு ஆரவ் என்ற ஒரு சிறிய மகன் இருக்கிறான். புகுந்த வீட்டில் 6 ஆண்டுகளை கழித்து என் மாமியார் சாந்தா தேவியுடன் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்த பிறகு கசப்பான உண்மையை மிக நெருக்கமாக உணர்ந்தேன். சில இடங்கள் அப்படிப்பட்டவை. நீங்கள் எவ்வளவு காலம் அங்கே வாழ்ந்தாலும், எவ்வளவு தியாகங்கள் செய்தாலும், மக்கள் உங்களை ஒருபோதும் தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்வதில்லை. என் மாமியாரின் பார்வையில் நான் ஒருபோதும் மருமகளாக இருக்க முடியவில்லை. நான் வெறும் அனாதையான வெளியிலிருந்து வந்த பெண்ணாகவே இருந்தேன். அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தவள். அவர்களின் மகனின் வாழ்க்கையில் ஒரு விருந்தினரைப் போல இருந்தேன். அவர்களின் கூரையின் கீழ் தஞ்சம் புகுந்தவளாகவே இருந்தேன். இந்த உண்மையை நான் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டியிருந்தது. மருமகளாக வீட்டிற்குள் நுழைந்த முதல் நாளிலிருந்தே அந்த நெருக்கமின்மையை நான் உணர்ந்தேன். திருமணமாகி முதல் பூஜை நடந்த நாள் அது. வீட்டிற்கு அனைத்து உறவினர்களும் வந்திருந்தனர். நான் அழகான புடவை அணிந்திருந்தேன். என் தலைமுடியில் இன்னும் மல்லிகைப் பூக்களின் மணம் வீசிக்கொண்டிருந்தது. நடுக்கத்துடன் தேநீர் தட்டை ஏந்தி ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருந்தேன். புதிதாக மணமான பெண் நான். என் மனதில் எல்லோரும் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஆசை மட்டுமே இருந்தது. யாராவது ஒரு முறை அன்புடன், இதோ பார், இன்று முதல் இந்த வீடு உன்னுடையது என்று சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கினேன். ஆனால் நான் என் நாத்தனார்கள் சிலருக்கு தேநீர் கொடுக்க குனிந்தபோது சாந்தா தேவி ஒரு மட்டமான புன்னகையுடன் எல்லோருக்கும் முன்னால் ஒரு வாக்கியத்தைச் சொன்னார். அது என் இதயத்தில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. மருமகள் என்பவள் பிறர் வீட்டுப் பெண்தான். அவளுக்கு அவளது எல்லை மற்றும் இடம் தெரிந்திருக்க வேண்டும். ஒழுங்காக இருந்தால் மட்டுமே வீட்டில் அமைதி நிலைத்திருக்கும். அவருடைய இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் என் கை காற்றில் அப்படியே நின்றது. தேநீர் கோப்பையிலிருந்து சிந்த பார்த்தது. அருகில் அமர்ந்திருந்த பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துச் சிரித்துக் கொண்டனர். ஏதோ இது மிகவும் சாதாரணமாக நடப்பது போல. அந்த ஒரு நொடியில் என் மகிழ்ச்சியின் மீது யாரோ பனிக்கட்டியான தண்ணீரை ஊற்றியது போல உணர்ந்தேன். ஆனால் நான் அழவில்லை. பலவீனமானவள் போல அந்த அவமானத்தை அமைதியாக விழுங்கவும் இல்லை. நான் தேநீர் பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு சாந்தா தேவியை பார்த்து மிகவும் மென்மையாகச் சொன்னேன், அம்மா, நான் இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்திருக்கிறேன், அந்நியமாக அல்ல. ஆனால் என் இந்த பதிலால் அவர் மகிழ்ச்சியடையவில்லை என்பது எனக்கு தெரியும். அவர் கண்களை உயர்த்தி என்னை பார்த்தார். அவருடைய பார்வை கூர்மையான கத்தியைப் போல ஊடுருவியது. அதன் பிறகு யாரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த நொடியிலேயே அவர் என் பேச்சை மனதில் வைத்துக் கொண்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த தருணத்திலிருந்தே எனக்கும் என் மாமியாருக்கும் இடையே ஒரு மௌனமான சுவர் எழுந்துவிட்டது. அதில் எந்த சத்தமும் இல்லை. ஆனால் அது தோலில் குத்திய முள்ளைப் போல இருந்தது. அது இரத்தம் வரும் அளவுக்கு ஆழமாக இருக்காது. ஆனால் எப்போது தொட்டாலும் ஒரு கூர்மையான வலியை தரும். மருமகளாக வந்த ஆரம்ப நாட்களில் அவர்களது சுபாவம் கொஞ்சம் கடினமானது என்று எனக்கே நான் சமாதானம் சொல்லிக்கொள்வேன். ஒருவேளை இந்த வீட்டின் பழக்கவழக்கங்கள் எனக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. அதனால்தான் அவர்கள் என்னிடம் மனம் விட்டு பேசவில்லை என்று நினைத்தேன். நான் இன்னும் சீக்கிரமாக எழத் தொடங்கினேன். அதிக வேலை செய்தேன். எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டேன். வீட்டில் 4 பெரியவர்கள் மற்றும் ஒரு குழந்தை இருந்தனர். ஆனால் காய்கறி வாங்குவது, சமைப்பது மற்றும் சுத்தம் செய்வது என பெரும்பாலான வேலைகள் என் பங்கிற்கு வந்தன. வேலை செய்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் என்னை தளர்வடையச் செய்தது என்னவென்றால், நான் என்ன செய்தாலும் என்னை அந்த வீட்டின் ஒரு அங்கமாக கருதவில்லை என்ற உணர்வுதான். சாப்பாட்டு மேஜையில் சாந்தா தேவியின் நடத்தை மிக தெளிவாக இருக்கும். மீனின் சிறந்த துண்டு, இறைச்சியின் மென்மையான பகுதி அல்லது சூடான பருப்புக் கிண்ணம் என அனைத்தையும் அவர் முதலில் விக்ரமுக்கும் பிறகு தன் பேரன் ஆரவுக்கும் கொடுப்பார். ஒரு நாள் நான் அலுவலகத்திலிருந்து தாமதமாக வந்தேன். பசி மிக கடுமையாக இருந்தது. மீன் குழம்பில் ஒரே ஒரு நல்ல துண்டு மட்டும் இருப்பதை பார்த்தேன். அதனால் அதை என் தட்டில் எடுத்துக்கொண்டேன். சாந்தா தேவி உடனடியாக அதை கவனித்துவிட்டார். அவருடைய கூர்மையான குரல் ஒலித்தது, அந்நியர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். நல்ல பகுதியை உன் கணவனுக்கும் குழந்தைக்கும் விட்டுக் கொடுக்கப் பழகு. மேஜை முழுவதும் அமைதி நிலவியது. நான் என் தட்டிலிருந்த மீனை பார்த்தேன். பிறகு விக்ரமை பார்த்தேன்.
அவன் தலையை குனிந்தபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான், ஏதோ எதையும் கேட்காதது போல. ஏன் என்று தெரியவில்லை, அந்த நொடியில் என் தொண்டையைத் தாண்டி ஒரு உருண்டை உணவு கூட கீழே இறங்கவில்லை. நான் என் கரண்டியை கீழே வைத்துவிட்டு தலையை நிமிர்த்தி நேரடியாக சொன்னேன். என் குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் ஒவ்வொரு சொல்லும் தெளிவாக இருந்தது. அம்மா, நானும் இந்த வீட்டின் ஒரு அங்கம். இந்த மாதிரியான பாகுபாடு சரியல்ல. சாந்தாதேவி கோபத்துடன் என்று கூறி மேஜை மீது கரண்டியை ஓங்கி வீசினார். வீட்டிற்கு வந்து 2 நாட்கள் கூட ஆகவில்லை, எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்துவிட்டாயா? இந்த வீட்டின் விதிகள் தனி. பிடிக்கவில்லை என்றால் சாப்பிடாதே. இதை கேட்டதும் என் முகம் அவமானத்தாலும் கோபத்தாலும் சிவந்தது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். வந்த முதல் நாளிலேயே சாப்பாட்டு மேஜையில் ஒரு துண்டு மீனுக்காக சண்டையிட நான் விரும்பவில்லை. விக்ரம் எப்போதும் போல மௌனமாக இருந்தான். அவன் வெறும் சடங்கிற்காக மெதுவாக, விடுங்கள் அம்மா, சாப்பிடுங்கள் என்று சொன்னான். இது கேட்பதற்கு சமாதானப்படுத்துவது போல தெரிந்தாலும் எனக்கு அது மௌனத்தை விட குளிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அது எனக்கு ஆதரவாக பேசவில்லை. அது வெறும் பிரச்சினையை தீர்த்து வைக்கும் முயற்சியாக மட்டுமே இருந்தது. அன்றைய தினத்திற்குப் பிறகு சாந்தாதேவி நேரடியாக என்னை திட்டுவதை நிறுத்திவிட்டார். அவர் முறையை மாற்றிக்கொண்டார். அவர் என் முதுகுக்குப் பின்னால் பேசத் தொடங்கினார். உறவினர்கள், அண்டை வீட்டார்கள் என அவர் சொல்லும் பேச்சைக் கேட்க தயாராக இருந்த ஒவ்வொருவரிடமும் அவர் என்னை பற்றி தவறாக பேசி வந்தார். வீட்டிற்கு யாராவது விருந்தினர்கள் வரும்போதெல்லாம் அவர் ஒரு விசித்திரமான புன்னகையுடனும் கிண்டலுடனும் என்னை அறிமுகப்படுத்துவார். இவள் விக்ரமின் மனைவி. எங்கள் வீட்டில் விருந்தினராக இருக்கிறாள். அந்த விருந்தினர் என்ற வார்த்தையை அவர் அவ்வளவு லேசாகச் சொல்வார். ஆனால் அது என் காதுகளில் விழும்போதெல்லாம் ஒரு அறையைப் போல வலிக்கும். சிலர் அதை கேட்டுவிட்டுச் சிரிப்பார்கள். சிலர் இன்னும் ஒரு படி மேலே சென்று, ஏன் இன்னும் தனி வீடு பார்க்கவில்லையா என்று கேட்பார்கள். நான் கையில் பழத்தட்டு அல்லது தண்ணீர் டம்ளருடன் நின்று கொண்டிருப்பேன். என்னால் ஒரு வெற்றுப் புன்னகையை மட்டுமே வீச முடியும். ஏனென்றால் நான் கோபப்பட்டால் என்னை அநாகரிகமானவள் என்று சொல்லிவிடுவார்கள். பிறகு சின்ன சின்ன விஷயங்களிலிருந்தும் என் இடத்தை நான் புரிந்து கொள்ளத் தொடங்கினேன். சாந்தாதேவி வரவேற்பறையில் ஒரு அலமாரியை வீட்டின் உறுப்பினர்களுக்காக மட்டுமே ஒதுக்கி வைத்திருந்தார். மருந்துகள் முதல் பிஸ்கட் டப்பாக்கள் வரை, அவருக்கு மிகவும் பிடித்த அழகான பீங்கான் கோப்பைகள் வரை அனைத்தும் அதில் இருந்தன. என் பொருட்கள், என் வைட்டமின் பாட்டில்கள், என் லோஷன், என் அம்மா கொடுத்த பரிசுகள் என அனைத்தையும், இவற்றை உன் அறை ஒரு மூலையில் வைத்துக்கொள். வெளியில் இருக்கும் பொருட்களுடன் கலக்காதே என்று சொல்லிவிட்டார். யாருடைய பொருள் அதை அவர்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். இது வீடு, தர்மசத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் போட்டு வைக்க என்று மிகவும் சாதாரணமாக கூறிவிட்டார். தர்மச்சத்திரம் என்ற அந்த வார்த்தையை கேட்டதும் என் முதுகெலும்பில் ஒரு சில்லிப்பு ஓடியது. அவர் தெரியாமல் எதையும் சொல்லவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் அப்பாவி அல்ல, தெரியாமல் ஏதோ ஒரு முறை சொல்லிவிடவில்லை. அவர் வேண்டுமென்றே இந்த வீட்டில் ஒரு கோட்டை வரைந்து கொண்டிருந்தார். ஒரு பக்கம் அவருடைய இரத்த சொந்தங்கள், மறுபக்கம் நான். அவர் என்னை அடிக்கவில்லை, வீட்டை விட்டு வெளியேற்றவும் இல்லை. ஆனால் அவர் பேசும் ஒவ்வொரு பேச்சிலும், காட்டும் ஒவ்வொரு நடத்தையிலும், சின்ன சின்ன விதிகளிலும் நான் பிற்காலத்தில் வந்தவள் என்பதையும், நான் ஒரு விருந்தினர் என்பதையும், தன் எல்லை மீறாத ஒரு அந்நியப் பெண் என்பதையும் எனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் நான் மருமகளாக வந்து அதிக காலம் ஆகியிருக்கவில்லை. என் மனதில் இன்னும் நம்பிக்கைகள் இருந்தன. நான் நன்றாக நடந்து கொண்டால் ஒரு நாள் அவர் புரிந்து கொள்வார் என்று என்னை தேற்றிக் கொண்டேன். ஆனால் நான் திரும்பி பார்க்கும்போது தோன்றுகிறது, உங்கள் நல்ல குணத்தினால் சிலருக்கு எந்த பயனும் இல்லை என்பதை நான் முதல் நாளிலேயே புரிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு உங்கள் தலை எப்போதும் குனிந்தே இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புவார்கள். சாந்தாதேவிக்கு ஒரு கனிவான மருமகளை தேவைப்படவில்லை. இந்த வீட்டில் தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் ஒரு பெண்ணையே அவர் விரும்பினார். இவை அனைத்தும் ஆரம்ப நாட்களில் நடந்த கசப்பான விஷயங்கள் என்றும், காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்றும் நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். உண்மையைச் சொல்லப்போனால் அதற்கு பிறகுதான் நான் எந்த மாதிரியான வீட்டில் இருக்கிறேன் என்பதை மிக ஆழமாக உணர்ந்தேன். ஆரம்பகட்ட சண்டைகளுக்குப் பிறகு விஷயங்கள் குறையவில்லை, மாறாக அவை இன்னும் மூச்சுமுட்ட வைப்பவையாகவும் நீண்ட காலம் தொடர்பவையாகவும் மாறின. முதல் பகுதியில் என் மாமியார் என்னை வீட்டின் உறுப்பினராக நினைக்கவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். இந்த கதையின் அடுத்த கட்டத்தை பற்றி நீங்கள் மேலும் அறிய விரும்புகிறீர்களா? அதன் பிறகு வந்த காலகட்டத்தில்தான் நான் மெல்ல மெல்ல என் சொந்த திருமண வாழ்க்கையிலேயே சம்பளமில்லாத வேலைக்காரியின் நிலைக்கு தள்ளப்பட்டேன். அந்த நாட்களில் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தேன். சம்பளம் மிக அதிகமில்லை என்றாலும் போதுமானதாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் வீட்டுச் செலவுகளுக்காக நான் பணம் கொடுத்து வந்தேன்.
விக்ரமின் வேலை அவ்வப்போது சரியாக இல்லாததால் சில மாதங்கள் வீட்டுச் செலவுகள் முழுவதையும் நானே கவனித்துக் கொண்டேன். நான் அதிகாலையில் எழுந்து காலை உணவை தயாரிப்பேன். ஆரவின் உடைகளை தயார் செய்வேன். பிறகு ஓட்டமும் நடையுமாக அலுவலகத்திற்குச் செல்வேன். மாலையில் வேலை முடிந்து திரும்பும்போது நாள் முழுவதும் வேலை செய்த களைப்பும் உடம்பில் தூசியும் படிந்திருக்கும். நாள் முழுவதும் உட்கார்ந்து வேலை செய்ததால் கால்கள் வலிக்கும். வீட்டிற்குள் நுழைந்ததும் நேராக சமையலறைக்குள் செல்வேன். வீட்டின் அனைத்து வேலைகளும், அரிசி சுத்தம் செய்வது முதல் சமைப்பது, பாத்திரம் தேய்ப்பது, வீட்டை சுத்தம் செய்வது, துணி துவைப்பது மற்றும் ஆரவை பார்த்துக்கொள்வது என அனைத்தும் என் பொறுப்பிலேயே இருந்தது. நான் மருமகளாக இருப்பதால் இது என் கடமை என்பது போல இருந்தது. வேலைப்பளுவை விட என்னை அதிகம் சோர்வடையச் செய்தது இவை அனைத்தையும் செய்வது என் கடமை என்று சாந்தாதேவி கருதியதுதான். ஒரு நாள் நான் காலணிகளை கழற்றிக் கொண்டிருந்தபோது வரவேற்பறையில் அமர்ந்திருந்த சாந்தாதேவி அழைத்தார். மீரா, சீக்கிரம் சாப்பாடு செய், எனக்கு பசிக்கிறது. ஆமாம், முற்றத்தில் துணிகள் காய்ந்துவிட்டன, அவற்றை எடுத்து மடித்து வை, இல்லையென்றால் ஈரம் ஏறிவிடும். நான் கடிகாரத்தை பார்த்தேன். மாலை 5 மணிதான் ஆகியிருந்தது. கையில் அலுவலக கோப்புகளுடன் இருந்தேன். நான் மெதுவாக, சரியம்மா, துணி மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்றேன். அவர் உடனே காட்டமான தொனியில் பதிலளித்தார். நீ வேலைக்குத்தான் போகிறாய், யுத்தத்திற்குப் போகவில்லை, ஏன் இவ்வளவு சோர்வு? வீட்டிற்கு வந்ததும் முதலில் வீட்டு வேலைகளை முடி. இப்படிச் செய்ய வேண்டும். இதுபோன்ற வாக்கியங்கள் எத்தனை முறை சொல்லப்பட்டன என்று எனக்கு நினைவில்லை. ஒரு நாள் மழையின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வழக்கத்தை விட 1 மணி நேரம் தாமதமாக வீட்டிற்கு வந்தேன். நான் கதவை திறந்ததும் சாந்தாதேவியின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. இந்த நேரத்திலா வீட்டிற்கு வருவது? பிறகு யாருக்காக சமைப்பது? இந்த வயதான மாமியார் மற்றும் சின்ன குழந்தையும் பட்டினியாக தூங்க வேண்டும் என்பதுதான் உன் எண்ணமா என்று கேட்டார். அலுவலகத்தில் அவசர வேலை இருந்தது என்று நான் விளக்க முயன்றேன். ஆனால் அவர் கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டார். அந்த மகனான விக்ரம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனும் ஒரே ஒரு விஷயத்தைச் சொன்னான். நீ எங்காவது போவதாக இருந்தால் ஒருமுறை சொல்லிவிடு, அப்போதுதான் அம்மாவுக்குத் தெரியும். இதைக் கேட்டு எனக்கு வருத்தமும் கோபமும் வந்தது. நான் குடும்பத்திற்காக பணம் சம்பாதிக்கச் செல்கிறேன், சுற்றுலா செல்லவில்லை. ஆனால் அந்த தாய் மகன் பார்வையில் சரியான நேரத்திற்கு வந்து சமைக்க வேண்டிய கடமை கொண்ட ஒரு நபராகவே நான் இருந்தேன். ஒரு சம்பளத்திற்கு வைக்கப்பட்ட வேலைக்காரியைப் போல ஒரு மனைவியாகவோ அல்லது மருமகளாகவோ அல்ல. நான் பல விஷயங்களை பொறுத்துக் கொண்டேன், ஒரு மாலை என் பொறுமையின் எல்லை உடைந்து போகும் வரை. அன்று நான் தொடர்ச்சியான மீட்டிங்குகளுக்குப் பிறகு அலுவலகத்திலிருந்து திரும்பியிருந்தேன். தலைவலி தாங்க முடியவில்லை. வீட்டிற்கு வந்ததும் சரியாக உட்காரக்கூட இல்லை. அதற்குள் சாந்தாதேவி காய்கறி தட்டு ஒன்றை என்னிடம் கொடுத்துவிட்டு, போய் சமையலறையில் இந்த காய்கறிகளை நறுக்கு என்றார். மேலும் குழம்பு தயாரித்து காலையிலிருந்த மீனை மீண்டும் சூடு செய். ஆமாம், கீழ்த்தளத்திலுள்ள குளியலறையை சுத்தம் செய்துவிடு, மிகவும் அசுத்தமாக இருக்கிறது. நான் அங்கேயே நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் என்று தெரியவில்லை. அன்று என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் கைப்பையை சோபாவில் வைத்துவிட்டு நேரடியாகச் சொன்னேன். நான் நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு இப்பதான் வந்திருக்கிறேன். வீட்டு வேலைகளை சமமாக பிரித்துச் செய்ய வேண்டும். என்னால் மட்டும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. இதைக் கேட்டதும் சாந்தாதேவி நெருப்பை கக்கியது போல கொதித்துப் போனார். அவர் உடனே எழுந்து நின்றார். என்ன சொன்னாய்? நீ செய்யவில்லை என்றால் யார் செய்வார்? நீ மகாராணி போல உட்கார்ந்து கொண்டிருப்பாயா? உன் மாமியாரை வேலை செய்யச் சொல்வாயா? என் முகம் கோபத்தில் தகித்தது. இதயம் வேகமாகத் துடித்தது. ஆனால் நான் பின்வாங்கவில்லை. நான் வேலைக்காரி இல்லை, எனக்கு இந்த கட்டளைகளை போடுவதற்கு. நானும் வேலைக்குச் செல்கிறேன், பணம் சம்பாதிக்கிறேன், எல்லோரையும் போலவே நானும் சோர்வடைகிறேன். இதை கூறியதும் வீட்டின் சூழல் அப்படியே மாறியது. சாந்தாதேவி என் பக்கம் விரலை நீட்டிச் கத்தினார். இக்கால மருமகள்கள் மிகவும் வாயாடிகளாகிவிட்டார்கள். உனக்கு சாப்பாடு போடுகிறோம், இருக்க இடம் கொடுக்கிறோம், இதில் நீ சம உரிமை பற்றி பேசுகிறாயா? பிடிக்கவில்லை என்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடு. இதைக் கேட்டு என் தொண்டை அடைத்தது. ஆனால் நான் அங்கேயே நின்றேன். விக்ரம் எப்போதும் போல இந்த அநீதியை பார்க்கவில்லை. அவன் பார்த்ததெல்லாம் நான் தன் தாயிடம் எதிர்த்து பேசியதைத்தான். அன்று இரவு நாங்கள் அறையில் இருந்தபோது விக்ரம் கதவை மூடிவிட்டு என்னிடம் குறை சொல்லத் தொடங்கினான். நீ அம்மாவிடம் இப்படி பேசாதே. பெரியவர்கள் ஏதேனும் சொன்னால் கேட்டுக்கொள். விவாதம் செய்வதால் என்ன லாபம்? நான் என் கணவனை பார்த்தேன். என் இதயம் முற்றிலுமாக உடைந்திருந்தது. நான் அவனிடம் கேட்டேன், அம்மா என்னை வேலைக்காரியைப் போல நடத்துவதை நீ பார்க்கிறாயா? இது உனக்கு சாதாரணமாக தெரிகிறதா?
விக்ரம் பெருமூச்சு விட்டுவிட்டு எரிச்சலுடன் சொன்னான், எல்லா வீட்டிலும் இப்படித்தான் நடக்கும். நீ விஷயத்தை ஊதிப் பெரிதாக்கிக் கொண்டு உன்னையே வருத்தப்படுத்திக் கொள்கிறாய். அவனது இந்த வார்த்தையை கேட்டதும் என் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நான் திருமணம் செய்து கொண்ட மனிதன் ஒருபோதும் என் பக்கம் நிற்கப் போவதில்லை என்பது எனக்கு புரிந்தது. அந்த அமைதிக்காக என் மனைவியின் அவமானத்தைச் செலுத்தினாலும் பரவாயில்லை என்று அவன் நினைத்தான். அந்த சண்டைக்குப் பிறகு சாந்தாதேவி நேரடியாக கட்டளை போடுவதை நிறுத்திவிட்டார். ஆனால் அவர் இன்னும் ஆழமான வழியைக் கையாண்டார். அவர் நேரடியாக எதையும் சொல்லாமல் நாள் முழுவதும் விக்ரமின் காதுகளில் விஷத்தைக் கக்கிக் கொண்டிருந்தார். தான் எவ்வளவு வயதானவள், பலவீனமானவள், தன் ஒரே மகனுக்கு மரியாதை கொடுக்கத் தெரியாத ஒரு மனைவி கிடைத்ததால்தான் எவ்வளவு துயரத்தில் இருக்கிறேன் என்று அவர் புலம்பினார். நான் இந்த வார்த்தைகளை நேரடியாக கேட்கவில்லை. ஆனால் விக்ரம் என்னிடமிருந்து எப்படி விலகிச் செல்கிறான் என்பதை வைத்து அவன் மனதில் எனக்கு எதிராக திட்டமிட்டு விஷம் ஏற்றப்படுவதை புரிந்து கொண்டேன். இப்போது அவன் அலுவலகத்தில் மிகவும் களைப்பாக இருக்கிறதா என்று கேட்பதில்லை. திருமணத்தின் ஆரம்ப நாட்களைப் போல உணவு பரிமாறுவதிலோ அல்லது பாத்திரம் துவைப்பதிலோ அவன் எனக்கு உதவுவதும் இல்லை. பல இரவுகளில் அவர் தன் தாயுடன் வரவேற்பறையில் அமர்ந்திருப்பார். சமையலறையில் பாத்திரங்களின் குவியலுடன் நான் மட்டும் போராட என்னை விட்டுவிடுவார். அந்த வீட்டில் நான் மெல்ல மெல்ல தனிமையாக்கப்படுவதை உணரத் தொடங்கினேன். மாமியார் என்னை அந்நியமாகவே கருதினார். என் கணவன் எப்போதும் நடுவில் நிற்பதாக காட்டிக்கொள்வான். ஆனால் அவனது அந்த நடுநிலை உண்மையில் தன் தாயின் பக்கம் சாய்ந்திருந்தது. ஒவ்வொரு உணவிற்குப் பிறகும் ஒவ்வொரு ஏளன பேச்சையும் கேட்டுக்கொண்டு பல்லை கடித்துக்கொண்டு வேலை செய்துவிட்டு ஆரவை அழைத்துக்கொண்டு அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொள்வேன். நான் இதை பொறுத்துக்கொள்ள முடியும் என்று நினைத்தேன். என் மகனுக்காக இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள்வது பெரிய விஷயமல்ல என்று எண்ணினேன். ஆனால் அப்போதுதான் என்னை உண்மையாகவே உடைத்த ஒரு விஷயம் நடந்தது. அந்த வலி மாமியாரின் வார்த்தைகளால் அல்ல, என் சொந்த மகனின் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளால் ஏற்பட்டது. அன்று நான் அறையில் துணிகளை மடித்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஆரவ் ஓடி வந்து என் அருகில் அமர்ந்து தன் பெரிய கண்களால் என்னை பார்த்து, அம்மா, நீ இந்த வீட்டைச் சேர்ந்தவள் இல்லை என்று ஏன் பாட்டி சொல்கிறாள் என்று கேட்டான். நான் அதிர்ந்து போனேன். அவனுடைய சிறிய சட்டையை மடித்துக் கொண்டிருந்த என் கைகள் காற்றில் அப்படியே நின்றன. என் மகனை பார்த்தேன். என் உதடுகள் நடுங்கின. என்ன பதில் சொல்வதென்று எனக்குத் தெரியவில்லை. அவன் மிகவும் சிறியவன். பெரியவர்கள் பேசுவதை அப்படியே திருப்பிச் சொல்லும் அளவுக்கு மட்டுமே அவனுக்குத் தெரியும். ஆனால் அவனது இந்த கேள்வி என் இதயத்தின் ஆறாத காயத்தின் மீது கத்தியால் குத்தியது போல இருந்தது. நான் அவனை என் மடியில் அணைத்துக் கொண்டேன். அவன் முடியிலிருந்து வந்த அந்த பாலின் இனிமையான மணத்தை உணர்ந்தேன். என் கண்கள் கலங்கின. ஆனால் நான் வெறும் அவமானப்படுத்தப்பட மட்டும் செய்யவில்லை. மாறாக ஒரு தாய், மனைவி மற்றும் இந்த வீட்டின் சட்டப்பூர்வ உறுப்பினராக எனது அந்தஸ்து மெல்ல மெல்ல அழிக்கப்படுகிறது என்பதை முதன்முறையாக உணர்ந்தேன். அன்று இரவு ஆரவ் தூங்கிய பிறகு நான் என் ஸ்டடி டேபிளில் நீண்ட நேரம் தனியாக அமர்ந்திருந்தேன். ஒரு சிறிய டைரியை எடுத்து அந்த குடும்பத்திற்காக நான் செய்த ஒவ்வொரு செலவையும் அதில் எழுதத் தொடங்கினேன். உணவுச் செலவுகள், மின்சாரம், தண்ணீர் கட்டணம், ஆரவின் பள்ளி கட்டணம், மருந்துகள் எனச் சிறிய மற்றும் பெரிய செலவுகள், விக்ரமிடம் பணம் இல்லாத நேரங்களில் நான் அமைதியாக பொறுப்பேற்ற செலவுகள் என அனைத்தையும் குறித்து வைத்தேன். பைசாவுக்கு பைசா கணக்கு வைக்க நான் இதை செய்யவில்லை. நான் யாருக்கும் பாரமாக இல்லை என்பதையும், நான் ஒரு விருந்தினராக அங்கு இருக்கவில்லை என்பதையும், நான் வெறும் கைகளுடன் வரவில்லை என்பதையும், வேடிக்கை மட்டும் பார்க்கவில்லை என்பதையும் எனக்கே நினைவூட்டிக் கொள்ளவே இதைச் செய்தேன். அன்றிரவு என் மனதில் ஒரு தெளிவான அச்சம் உருவானது. எல்லாம் இதேபோலத் தொடர்ந்தால் நான் இந்த குடும்பத்தில் மட்டும் என் இடத்தை இழக்க மாட்டேன். என் கணவன் மற்றும் மகனின் பார்வையிலும் என் மதிப்பை இழந்துவிடுவேன். இத்தனை ஆண்டுகளாக பல்லை கடித்துக்கொண்டு நான் உருவாக்கிய அந்த வாழ்க்கையில் இருந்தே நான் அந்நியப்பட்டு விடுவேன் என்று தோன்றியது. குடும்பத்திற்காக செலவழித்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு போட்ட அந்த இரவில் என் மனதில் ஒரு தெளிவான எண்ணம் முன்னெப்போதையும் விட தெளிவாக உருவானது. இந்த தோல்வியில் என்னால் இன்னும் வாழ முடியாது. என்னை அந்நியமாக நடத்துவது மட்டுமல்லாமல் ஒரு குடும்ப உறுப்பினராக பொறுப்புகளையும் நான் சுமக்க வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய அநீதி. தினமும் வேலை முடிந்து வந்ததும் என் மாமியாரின் முகத்தை பார்ப்பதையும் இரவு என் மகனின் இதயம் நோகும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதையும் நான் இனி விரும்பவில்லை. நான் நிறையச் சிந்தித்தேன். பல இரவுகள் கண்விழித்திருந்தேன். கடைசியாக விக்ரமிடம் தனிக்குடித்தனம் செல்வது பற்றி நேரடியாக பேச முடிவு செய்தேன். நான் அமைதியான ஒரு இரவைத் தேர்ந்தெடுத்தேன். ஆரவ் தூங்கிவிட்டான். சாந்தாதேவியும் சீக்கிரமே தன் அறைக்குச் சென்றுவிட்டார். விக்ரம் கட்டிலில் அமர்ந்து போனை பார்த்து கொண்டிருந்தான். போன் திரையின் ஒளி அவன் முகத்தில் விழுந்தது. அந்த தெளிவற்ற ஒளியைத்தான் நான் நீண்ட நாட்களுக்குப் பிறகு கவனித்தேன். நான் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து மிகுந்த தைரியத்தை திரட்டிக்கொண்டு மெதுவாகச் சொன்னேன், விக்ரம்,
நாம் இருவரும் சில காலம் தனி வீடு எடுத்து தங்குவது நல்லது என்று நினைக்கிறேன். எனக்கு அம்மாவிடம் வெறுப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் என் குடும்ப வாழ்க்கையே மூச்சு முட்டுவது போல உணர்கிறேன். போனை பார்த்து கொண்டிருந்த விக்ரம் அப்படியே நின்றான். அவன் தலையை நிமிர்த்தி என்னை பார்த்தான். அவன் கண்களில் நான் ஏதோ மிகப்பெரிய தவற்றை செய்துவிட்டதாக ஒரு அதிருப்தி இருந்தது. நீ மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா என்று சொல்லிவிட்டு போனை தட்டில் ஓங்கி எறிந்தான். அம்மாவை விட்டு என்னால் வர முடியாது. என் மீது அழுத்தம் கொடுக்காதே. அவன் சொன்னதைக் கேட்டு எனக்கு கசப்பும் சோர்வும் ஒருசேர வந்தது. நான் உங்களை அம்மாவை விட்டு வரச் சொல்லவில்லை. நாம் இருவரும் எந்தவித அழுத்தமும் இன்றி நம் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறேன். இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் கணவன் மனைவியாகிய நாம் இருவரும் நாள்தோறும் ஒரு பாரத்திற்கு அடியில் நசுங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? விக்ரம் ஒரு வெற்றுப் புன்னகையை உதிர்த்தான். என் இதயத்தை எப்போதும் உறைய வைக்கும் அந்த அரைகுறை புன்னகை அது. பாரத்தை நீ மட்டும்தான் உணர்கிறாய். என் அம்மா பல ஆண்டுகளாக இங்கேதான் இருக்கிறார். அவர் இப்படித்தான். நீ எப்போது எதிர்த்து பேசத் தொடங்கினாயோ அப்போதிலிருந்தே வீட்டில் அமைதி இல்லை. அவன் சொன்ன இந்த வார்த்தை என் முகத்தில் குளிர்ந்த நீரை ஊற்றியது போல இருந்தது. என் கணவனை பார்த்தேன். இவ்வளவு எளிதாக அவன் இதைச் சொல்லிவிடுவான் என்று என்னால் நம்ப முடியவில்லை. என் வலிகள், என் பொறுமை அனைத்தும் அவன் பார்வையில் நீ மட்டும்தான் என்ற 2 வார்த்தைகளில் சுருங்கிப் போனது. நான் இன்னும் அமைதியாக இருக்க முயன்றேன். இந்த வீட்டில் அமைதியின்மைக்கு காரணம் நான் என்று நீங்கள் நினைத்தால் ஒருமுறை உங்களை என் இடத்தில் வைத்துப் பாருங்கள். தினமும் அந்நியமாக நடத்தப்படுவதை உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியுமா? உங்கள் குழந்தை வந்து நீங்கள் ஏன் இந்த வீட்டைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்று உங்களிடம் கேட்டால் உங்களால் அதை தாங்க முடியுமா? விக்ரம் நெற்றியை சுருக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் பெரிதாக்காதே. பெரியவர்கள் ஏதேனும் சொன்னால் அதை புறக்கணித்துவிட்டு போக வேண்டும். வாழ்க்கையில் எல்லோரும் கொஞ்சம் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். இதை கேட்டதும் என் இதயத்தில் இன்னும் ஒரு ஆழமான விரிசல் விழுந்தது. பொறுத்துக்கொள்வது, மீண்டும் அதே பொறுத்துக்கொள்வது. விக்ரம் எந்த பிரச்சனையிலும் எனக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்று விரும்பவில்லை. என் மௌனத்தைத்தான் அவன் விரும்பினான். பேச்சு அத்துடன் முடிந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அன்று இரவு நான் விக்ரமிடம் பேசியது எப்படி சாந்தாதேவியின் காதுகளுக்குச் சென்றது என்று தெரியவில்லை. மறுநாள் காலை நான் வரவேற்பறைக்கு வந்ததும் அவர் கையில் விசிறியுடன் அமர்ந்திருந்தார். எந்த தயக்கமுமின்றி நேரடியான, அதே சமயம் இனிப்பான ஆனால் விஷம் கலந்த குரலில் அவர் சொன்னார், என் மகனை தனிக்குடித்தனம் போக தூண்டுவதாக கேள்விப்பட்டேன். சரிதான், அந்நியர்கள் எப்போதும் மற்றவர்களின் வீட்டை உடைக்கவே நினைப்பார்கள். நான் அப்படியே உறைந்து நின்றேன். அந்நியர்கள் என்ற வார்த்தையை அவர் மீண்டும் பயன்படுத்தினார். இந்த முறை இன்னும் கனமாகவும் அவமானப்படுத்தும் வகையிலும் இருந்தது. இதற்கு முன்பு வீட்டின் அமைதிக்காக நான் மௌனமாக இருந்திருந்தால் அன்று என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. என் கைப்பையை சோபாவில் வைத்துவிட்டு நேரடியாக அவர் கண்களை பார்த்து பதிலளித்தேன். குரல் உயவில்லை, ஆனால் ஒவ்வொரு சொல்லும் கூர்மையாக இருந்தது. இந்த குடும்பம் என்னை அந்நியமாகத்தான் கருதுகிறது என்றால் இதை நான் உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஏற்கனவே எனக்குரிய குடும்பமாக இல்லை. இதை கேட்டதும் வீட்டின் காற்று அப்படியே உறைந்து போனது. சாந்தாதேவி கண்களை விரித்து என்னை பார்த்தார். நான் இவ்வளவு நேரடியாக பதிலளிப்பேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. சில நொடிகள் கழித்து அவர் விசிறியை மேஜை மீது ஓங்கி எறிந்தார். அவருடைய கூர்மையான குரல் ஒலித்தது, அநாகரிகமானவளே, இத்தனை ஆண்டுகளாக இந்த வீட்டில் உண்டு உறங்கிவிட்டு இன்று ஏதோ நாங்கள் உன்னை துன்புறுத்துவது போல பேசுகிறாயா? என் நெஞ்சு துடித்தது. ஆனால் நான் ஒரு விசித்திரமான அமைதியுடன் இருந்தேன். நான் எதையும் மிகைப்படுத்தவில்லை. நீங்கள் பல ஆண்டுகளாக என்னை அந்நியமாகத்தான் சொல்லி வந்தீர்கள். இன்று நீங்கள் சொன்னதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். அதே நேரத்தில் விக்ரம் அறையை விட்டு வெளியே வந்தான். நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் முட்டிக்கொண்டு நின்றதை பார்த்ததும் அவன் முகம் கோபத்தால் சிவந்தது. ஆனால் எப்போதும் போல அவன் முதலில் என்னைத்தான் திட்டி தீர்த்தான். இது என்ன பேசும் முறை? அம்மா உன்னை விட பெரியவர்கள். நான் சிரித்தேன். அது ஒரு விசித்திரமான சிரிப்பு. உங்கள் அம்மா பெரியவர், அதனால்தான் 6 ஆண்டுகளாக என்னை அவமதிக்க அவருக்கு உரிமை இருக்கிறதா? நான் ஒரே ஒரு முறை பதிலளித்ததற்கு நான் அநாகரிகமானவளாகிவிட்டேனா? விக்ரமால் உடனடியாக பதிலளிக்க முடியவில்லை. ஆனால் அவன் முகத்திலிருந்த எரிச்சல் அவன் இப்போதும் என்னைத்தான் தவறாக நினைக்கிறான் என்பதை புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. அந்த மோதலுக்குப் பிறகு வீட்டிலிருந்த அந்த போலியான அமைதியும் கலைந்துவிட்டது. சாந்தாதேவி எனக்கு முன்னால் நடிப்பதையும் நிறுத்திவிட்டார். அவர் கத்தவோ ஆர்ப்பாட்டம் செய்யவோ இல்லை, மாறாக உறவை முடித்து வைக்கும் அளவுக்கு ஒரு மௌனத்தை கடைப்பிடித்தார். சமையல் முடிந்ததும் அவர் முதலில் விக்ரமையும் ஆரவையும் அழைப்பார்.
நான் வேலை முடிந்து சில நிமிடங்கள் தாமதமாக வந்தாலும் உணவு கிட்டத்தட்ட தீர்ந்திருக்கும். சில நேரங்களில் நான் சாப்பிட அமரும்போது அவர் எழுந்து சென்று விடுவார். என்னுடன் ஒரே மேஜையில் அமரக்கூட அவருக்கு விருப்பமில்லாதது போல. விக்ரமும் அந்த உறவை சரிசெய்ய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அவன் அமைதியாகவே இருந்தான். அவனது அந்த மௌனம் எந்த சண்டையையும் விட மூச்சுமுட்டச் செய்வதாக இருந்தது. அதன் பிறகு நடந்த ஒரு விஷயம் சத்தமில்லாததுதான். ஆனால் அந்த அவமானத்திற்கு பின்னால் ஒரு தெளிவான அதிகார வேட்கை இருப்பதை எனக்கு புரிய வைத்தது. விக்ரமுடன் எனக்கு ஒரு கூட்டு சேமிப்பு கணக்கு, ஜாயிண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் இருவரும் சிறுகச் சிறுக சேமித்த பணம் அதில் இருந்தது. அந்த பணத்தை எங்கள் குழந்தையின் உடல்நலக்குறைவு அல்லது ஏதேனும் பெரிய தேவைக்காக வைத்திருந்தோம். நான் பெரும்பாலும் அதை பார்ப்பதில்லை, கணவன் மீது இருந்த நம்பிக்கையினால் சரிபார்ப்பதும் இல்லை. ஆனால் அன்று நிறுவனத்தில் ஒரு அவசர பயிற்சிக்கு ஃபோர்ஸ் கோர்ஸ் உடனே கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது. அப்போதுதான் அந்த சேமிப்பு கணக்கு நினைவுக்கு வந்து பாஸ்புக்கை எடுத்தேன். கடைசி பரிவர்த்தனை பக்கத்தை திறந்ததும் என் கைகள் குளிர்ந்து போயின. சில காலத்திற்கு முன்பே ஒரு பெரிய தொகை அதிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. பாஸ்புக்கை எடுத்துக்கொண்டு வரவேற்பறைக்கு வந்தேன். என் இதயம் வேகமாகத் துடித்தது. சாந்தாதேவி டிவியில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தார். விக்ரம் சோபாவில் சாய்ந்து போனை பார்த்து கொண்டிருந்தான். பாஸ்புக்கை மேஜை மீது வைத்துவிட்டு நேரடியாக கேட்டேன், இந்த பணத்தை யார் எடுத்தது? விக்ரம் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். ஆனால் அவன் ஏதாவது சொல்வதற்கு முன்பே சாந்தாதேவி குறுக்கிட்டார். அது ஏதோ பெரிய விஷயமே இல்லை என்பது போல அவருடைய தொனி இருந்தது. என் மகனின் பணத்தை நான் வைத்தேன். உனக்கு கேட்க என்ன உரிமை இருக்கிறது? என் தலை சுற்றியது. இத்தனை காலம் அடக்கி வைத்திருந்த கோபம் தொண்டை வரை வந்து நின்றது. அவரை பார்த்தேன், இம்முறை பார்வையை தாழ்த்தாமல். அது நாங்கள் இருவரும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம். ஒருவருடையது மட்டுமல்ல. சாந்தாதேவி ஏளனமாக சிரித்துக்கொண்டே ரிமோட்டால் டிவியை அணைத்துவிட்டு என் பக்கம் முழுமையாக திரும்பினார். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், என் மகன் பணம் சம்பாதிக்கிறான். அதை அவன் தன் தாய்க்கு வைத்திருந்தால் அது மிகவும் சாதாரண விஷயம். சில ரூபாய்களை கொடுத்துவிட்டு நீ எதிர்த்து பேசும் உரிமை உனக்கு வந்துவிட்டதாக நினைக்காதே. நான் சில நொடிகள் அங்கேயே நின்றுவிட்டேன். விக்ரம் இன்னும் அங்கேயேதான் அமர்ந்திருந்தான். தன் தாயிடம் எதையும் சொல்லவில்லை, என் கண்களை பார்க்கவும் இல்லை. அதே கணத்தில் எனக்கு புரிந்துவிட்டது, இதுவரை மெல்ல மெல்ல விரிசல் அடைந்து கொண்டிருந்த உறவு இப்போது உடைந்துவிட்டது என்று. அந்த விரிசல் எனக்கும் சாந்தாதேவிக்கும் இடையில் மட்டுமல்ல, எனக்கும் விக்ரமுக்கும் இடையிலும் இருந்தது. அவர்கள் என் மீது கத்துவது பயங்கரமான விஷயமல்ல. பண விஷயங்களில் மற்றும் இந்த வீட்டில் என் இடத்தை முடிவெடுக்கும் அதிகாரத்திலிருந்து என்னை ஒதுக்கி வைப்பது மிகச் சாதாரண விஷயம் என்று அவர்கள் கருதியதுதான் எனக்கு பயங்கரமானதாக இருந்தது. என் கூட்டுச் சேமிப்பு கணக்கிலிருந்து அனுமதியின்றி பணம் எடுக்கப்பட்டது தெரிந்த அந்த நாளில் என் உள்ளே இருந்த ஒரு கதவு நிரந்தரமாக மூடிக்கொண்டது. நான் இன்னும் நன்றாக நடந்து கொண்டால், இன்னும் கொஞ்சம் பொறுத்து கொண்டால், இன்னும் கொஞ்சம் உழைத்தால் அவர்கள் என்னை பார்க்கும் பார்வை மாறும் என்ற என் நம்பிக்கை உடைந்துவிட்டது. என் கணவன் என்னை புரிந்து கொள்வான் என்பதும் பொய்யானது. இப்போது எனக்கு முன்னெப்போதையும் விட தெளிவாக தெரிந்தது. இந்த வீட்டில் நான் எவ்வளவு குனிகிறேனோ அதை என் கடமை என்று மட்டுமே அவர்கள் கருதுவார்கள். நான் எவ்வளவு பின்வாங்கினாலும் மக்கள் அவ்வளவு முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள். என் வாழ்க்கையை யாராவது நேரில் பார்த்திருக்காவிட்டால் நான் இன்னும் நீண்ட காலத்திற்கு இதேபோலி நம்பிக்கையிலேயே வாழ்ந்திருப்பேன். என் தந்தை ஸ்ரீ பிரகாஷ் குப்தா மிக அமைதியான குணம் கொண்டவர். என் திருமணத்திற்கு பிறகு அவர் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருபோதும் தலையிட்டதில்லை. அவருக்கு என் மீது அக்கறை இல்லை என்று அர்த்தமல்ல. திருமணமான இருவரின் விவகாரத்தில் பெற்றோர் அதிகம் தலையிடுவது பிள்ளைகளுக்குத்தான் கஷ்டத்தை அதிகமாக்கும் என்று நம்புபவர் அவர். நான் அவரை சந்திக்கச் செல்லும்போதெல்லாம், நீ நலமாக இருக்கிறாயா, ஆருவின் படிப்பு எப்படிச் செல்கிறது என்பது போன்ற சாதாரண கேள்விகளை கேட்பார். பின்னர் அமைதியாக என் கையில் சில பழங்களையோ அல்லது பேரனுக்கான வைட்டமின் டப்பாக்களையோ கொடுத்துவிடுவார். அவர் ஆழமான விஷயங்களுக்குச் செல்ல மாட்டார். எனக்கும் என் துயரங்களை மறைத்துக் கொள்ளும் பழக்கமாகிவிட்டது. இப்படிச் செய்வதால் என் பெற்றோர் கவலையற்றிருப்பார்கள் என்று நினைத்தேன். என் இந்த மௌனம் தன் மகள் எவ்வளவு கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவர்கள் அறியவிடாமல் செய்துவிட்டது என்பது எனக்கு தெரியவில்லை. அன்று வார இறுதி மாலை. நான் வீட்டை சுத்தம் செய்து முடித்துவிட்டு சமையலறையில் இரவு உணவிற்கு தயார் செய்து கொண்டிருந்தேன். அப்போது கதவு மணி ஒலித்தது. கதவை திறந்தால் ஆரவிற்காக பரிசுப்பையுடன் அப்பா வெளியே நின்று கொண்டிருந்தார். முன்னதாக அவர் எதுவும் சொல்லாததால் நான் சற்று ஆச்சரியப்பட்டேன். இருப்பினும் புன்னகையுடன் அவரை வரவேற்றேன். தன் தாத்தாவை பார்த்ததும் ஆரோ மிகுந்த மகிழ்ச்சியில் அவர் கால்களை கட்டிக்கொண்டு தொங்கினான். ஆனால் என் மனதில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. என்னவென்று தெரியவில்லை. அப்பா என் முகத்தில் எதையும் படித்துவிடக்கூடாது என்ற பயம் என்னுள் இருந்தது.
அந்த நேரத்தில் சாந்தாதேவி வரவேற்பறையில் அமர்ந்திருந்தார். என் அப்பாவை பார்த்ததும் ஏதோ நடக்காதது போல புன்னகையுடன் அவரை வரவேற்றார். அவர் குரல் தேனைப் போல இனிமையாக இருந்தது. அட சம்தி அவர்களே, நீங்கள் வருகிறீர்கள் என்று முன்பே சொல்லியிருக்கலாமே. நான் வெளியில் எங்காவது நல்ல உணவை வரவழைத்திருப்பேனே. இதை கேட்டதும் என் தொண்டை அடைத்தது. ஏனெனில் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவர் எவ்வளவு கனிவானவர், மற்றவர்களை கவனிப்பவர் என்றுதான் தோன்றும். இத்தகைய புன்னகைகள் பெரும்பாலும் வெறும் நடிப்பு என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அப்பாவிற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அவசரமாக சமையலறைக்குச் சென்று உணவை தயாரிக்கத் தொடங்கினேன். ஆனால் ஏனோ அன்று எல்லா வேலைகளும் ஒரே நேரத்தில் வந்தன. எனக்கு வேறு தேநீர் போடு, இது ஆறிவிட்டது என்று மாமியார் சொல்ல நான் பதில் சொல்லக்கூட இல்லை. அதற்குள் அவர் மீண்டும் ஆமாம், மூலையில் உள்ள பூஜையறையை சுத்தம் செய், தூசி படிந்திருக்கிறது என்றார். அப்பா அப்போதும் அமைதியாக அமர்ந்து தேநீர் பருகிக் கொண்டிருந்தார். எதுவும் சொல்லவில்லை. நான் சரி அம்மா என்று விரைவாக சொல்லிவிட்டு வேலைகளை செய்ய ஓடினேன். சிறிது நேரம் கழித்து நான் ஆரவிற்காக பழங்களை நறுக்கிக் கொண்டிருந்தபோது அவர் மீண்டும் அழைத்தார். மீரா, மேஜை விரிப்பு அழுக்காகிவிட்டது, வேறொன்றை எடுத்து விரித்து வை. வீட்டில் விருந்தினர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் இப்படியே கிடக்கிறது, இது பார்க்க நன்றாக இல்லை. இதைக் கேட்டதும் என் கையில் கத்தியிருந்தது. என் முகம் கோபத்திலும் அவமானத்திலும் தகித்தது. என் அப்பா என்ன நினைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அனைத்தையும் கவனித்துவிட்டார் என்பது எனக்கு தெரியும். அவர் வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஒரு நிமிடம் கூட நான் அமரவில்லை என்பதை அவர் பார்த்தார். நான் ஒரு மருமகளாக அல்லாமல் ஒரு வேலைக்காரியாக எல்லா வேலைகளையும் சுமப்பதையும் இருந்தும் மீண்டும் மீண்டும் நான் அழைக்கப்படுவதையும் அவர் பார்த்தார். அந்த நேரத்தில் என் அப்பா எதுவும் சொல்லவில்லை. அவர் மௌனமாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் என் தந்தையை எனக்கு தெரியும். ஏதோ ஒன்று மாறிவிட்டது என்பதை அவர் புரிந்து கொண்டார். எப்போதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கும் அவர் கண்களில் அன்று ஏதோ ஒரு தீவிரமான கவலை இருந்தது. ஏதோ ஒரு பாரம் அவர் இதயத்தில் இருப்பது போல. அவர் எந்த புகாரும் செய்யவில்லை. என் மாமியார் முன்னால் என்னை அவமானப்படுத்தவும் இல்லை. அவருடைய அந்த மௌனம்தான் என்னை மிக அதிகமாக துன்புறுத்தியது. உணவு உண்ட பிறகு என் அப்பா கிளம்புவதாகச் சொன்னார். நான் அவரை வாசக்கதவு வரை சென்று வழி அனுப்பினேன். உணவுடன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் காரில் ஏறுவதற்கு பதிலாக என்னை பார்த்து திரும்பி மெதுவாக, மகளே, என்னுடன் சிறிது தூரம் நடந்து வா என்றார். ஒரு நிமிடம் தயங்கினாலும் பிறகு தலையசைத்தேன். நாங்கள் இருவரும் மெதுவாக தெருமுனையை நோக்கி நடக்கத் தொடங்கினோம். மாலை நேரம் கவிழ்ந்து கொண்டிருந்தது. காற்றில் லேசான குளிர் இருந்தது. சிறிது தூரம் சென்றதும் அப்பா நின்றார். அவர் என் பக்கம் திரும்பி நேரடியாக கேட்டார். அவர் குரல் மிகவும் கனமாக இருந்தது. மகளே, நீ எவ்வளவு காலமாக இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அந்த ஒரே ஒரு கேள்வி நான் அழுதுவிடுவேன் என்ற நிலைக்கு தள்ளியது. இத்தனை ஆண்டுகளாக நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் எல்லாம் சரியாகிவிடும் என்று பொய் சொல்வதற்கும் எனக்கு பழகிவிட்டது. என் பெற்றோரை திருப்திப்படுத்த புன்னகைப்பதும் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்வதும் என் வழக்கமாகிவிட்டது. ஆனால் அந்த நேரத்தில் என் தந்தையின் கண்களை பார்த்தபோது என்னால் பொய் சொல்ல முடியவில்லை. நான் தலையை குனிந்து கொண்டேன். என் தொண்டை அடைத்தது. முதன்முறையாக நான் உண்மையைச் சொன்னேன். சாந்தாதேவி முதல் நாளிலிருந்தே என்னை எப்படி அந்நியமாக நடத்தினார். சாப்பாட்டு மேஜையில் எப்படி பாகுபாடு காட்டப்பட்டது, எப்படி ஒரு வேலைக்காரியைப் போல என்னை நடத்தினார்கள் என்பதை சொன்னேன். விக்ரம் எப்போதும் தன் தாயின் பக்கமே நிற்பார் என்பதையும், என் மகன் வந்து அம்மா நீ ஏன் இந்த வீட்டை சேர்ந்தவள் இல்லை என்று கேட்டதையும் சொன்னேன். நான் சொல்லச் சொல்ல கண்ணீர் வழிந்தோடியது. நான் சத்தமாக அழவில்லை, கண்ணீர் துளிகள் மட்டுமே விழுந்தன. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையுடனும் பல ஆண்டுகளாக என் நெஞ்சில் மறைத்து வைத்திருந்த காயங்கள் வெளியே வந்தன. அப்பா அனைத்தையும் கேட்ட பிறகு உடனடியாக எதுவும் சொல்லவில்லை. அவர் நீண்ட நேரம் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு சாலையை பார்த்தபடி நின்றார். பிறகு அவர் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு இன்றுவரை எனக்கு நினைவில் இருக்கும் ஒரு விஷயத்தைச் சொன்னார். மகளே, ஒருவரின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக நீ உன்னை நீயே வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் தலையை நிமிர்த்தி அப்பாவை பார்த்தேன். என் நெஞ்சு அடைத்தது. மருமகளாக வந்தால் பொறுமை காக்க வேண்டும், வீட்டில் அமைதி நிலவ மென்மையாக இருக்க வேண்டும், கணவனையும் குழந்தையையும் கவனித்துக் கொள்ள என் சுயமரியாதையை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இத்தனை காலம் நான் நினைத்திருந்தேன். ஆனால் அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை இத்தனை காலமாக நான் பிடித்துக் கொண்டிருந்த நம்பிக்கைகள் அனைத்தையும் உடைத்துவிட்டது. சில வாரங்களுக்குப் பிறகு அப்பா என்னை அவர் வீட்டிற்கு அழைத்தார். எந்த முன்னுரையும் இன்றி என் முன்னால் ஒரு தடிமனான கோப்பை ஃபைல் வைத்து அதை திறக்கச் சொன்னார். நான் ஒவ்வொரு பக்கமாக புரட்டும்போது என் கைகள் நடுங்கின. அவை கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பங்களாவின் சொத்து ஆவணங்கள். அவை என் பெயரிலேயே இருந்தன.
நான் எவ்வளவு அதிர்ச்சியடைந்தேன் என்றால் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அப்பா என்னை பார்த்தார். அவர் குரல் எப்போதும் போல அமைதியாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொறுப்பைப் போல கனமாக இருந்தது. உன் வாழ்க்கையை உன் நிபந்தனைகளின்படி வாழ உனக்கு உரிமையை வழங்கும் விஷயம் இது. நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன். எப்போதாவது அந்த கோப்பையை பார்த்தேன், எப்போதாவது அப்பாவை பார்த்தேன். என் மனதில் அப்போது மகிழ்ச்சியை விட ஒரு விசித்திரமான அதிர்ச்சியும் பாரமுமே இருந்தது. அப்பா எனக்காக இவ்வளவு பெரிய நடவடிக்கையை எடுப்பார் என்று நான் நினைத்துக்கூட பார்த்ததில்லை. அப்பா மேலும் சொன்னார் மிகவும் மெதுவாக, ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள், இதைப் பற்றி இப்போது உன் புகுந்த வீட்டாரிடம் சொல்லாதே. இதை உன்னிடமே வைத்துக்கொள். இதைப் பற்றி அவர்களுக்கு தெரியவரும்போது அவர்கள் உன்னிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார். அந்த நேரத்தில் அப்பாவின் வார்த்தைகளின் முழு அர்த்தமும் எனக்கு புரியவில்லை. நான் அந்த கோப்பையை என் நெஞ்சோடு இறுக அணைத்துக் கொண்டேன். என் இதயத்தில் ஒரே நேரத்தில் வெப்பமும் குளிர்ச்சியும் இருந்தன. வெப்பம் ஏனென்றால் முதன்முறையாக எனக்கு ஒரு ஆதரவு இருப்பது போல தோன்றியது. குளிர்ச்சி ஏனென்றால் இனி என் வாழ்க்கை முன்பிருந்தது போல இருக்காது என்பதை உணர்ந்தேன். அந்த கோப்பை வெறும் ஒரு வீட்டைப் பற்றியது மட்டுமல்ல, அது முழு ஆட்டத்தையும் மாற்றக்கூடிய ஒரு துருப்புச்சீட்டு. அது என்னைச் சுற்றியுள்ள மக்களின் உண்மையான முகங்களை பார்ப்பதற்கான ஒரு பரீட்சை. அப்பா அந்த பங்களாவின் ஆவணங்களைக் கொடுத்து அதை ரகசியமாக வைக்கச் சொன்ன அன்றே, அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் நான் கேட்டுக்கொண்டேன். நான் விக்ரமிடம் சொல்லவில்லை, சாந்தாதேவியிடம் அதை விடச் சொல்லவில்லை. அந்த ஆவணங்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்தேன். ஒரே ஒரு முறை பார்த்தேன், பிறகு பீரோவில் பூட்டி வைத்தேன். என் கடைசி ஆதாரமே இதுதான் என்பது மட்டுமே என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை என்னை யாராவது சுவருக்குத் தள்ளினால், நெருக்கடிக்குத் தள்ளினால், எனக்கு என்று ஒரு முடிவு எடுக்கும் உரிமை இருக்க வேண்டும் என்பதற்காகவே அப்பா இதைக் கொடுத்தார். இந்த ரகசியம் நான் நினைத்ததை விட மிக விரைவாக வெளியாகும் என்று எனக்குத் தெரியாது. அதே தருணத்திலிருந்து என் மாமியாரும் கணவனும் தங்கள் உண்மையான முகத்தை இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு கொடூரமாகவும் காட்டுவார்கள் என்பதும் எனக்குத் தெரியாது. ஒரு சாதாரண மதியப் பொழுதில்தான் இந்த கதையின் ஆரம்பம் நிகழ்ந்தது. அன்று நான் அலுவலகத்தில் இருந்தபோது விக்ரமின் சித்தி மகளிடமிருந்து ஃபோன் வந்தது. அவள் குரலில் தேவைக்கும் அதிகமான இனிப்பு இருந்தது. மீரா, உன் அப்பா உனக்கு மிக அழகான பங்களாவை பரிசளித்ததாக கேள்விப்பட்டேன். என்ன அதிர்ஷ்டம் உன்னுடையது. ஜாலியாக இருக்கப் போகிறாய். நான் சில நொடிகள் அதிர்ந்து உறைந்து போனேன். போனை இறுகப் பற்றிக் கொண்டேன். ஆமாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டேன். ஆனால் என் உள்ளுக்குள் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. விஷயம் கசிந்துவிட்டது என்பதை நான் உடனே புரிந்து கொண்டேன். அப்பா ஆவணங்களை சரிபார்க்கும்போது தெரிந்தவர்கள் யாராவது பார்த்திருக்கலாம், அல்லது அறியாமல் எங்கோ பேச்சு எழுந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது சாந்தாதேவியின் காதுகளுக்கு எட்டிவிட்டால் அந்த வீட்டில் எல்லாமே மாறிவிடும் என்பதை நான் நன்கு அறிவேன். நான் நினைத்தபடியே ஒரே நாளில் அந்த வீடு முற்றிலும் வேறொரு இடமாக மாறியது. மறுநாள் காலை நான் அறைக்கு வெளியே வந்தபோது சாந்தாதேவி ஏற்கனவே சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்திருந்தார். ஆனால் எப்போதும் போல இல்லை. இன்று அவர் என்னை தடித்த பார்வையில் பார்க்கவில்லை, கடினமான தொனியில் என்னை அழைக்கவும் இல்லை. என்னை பார்த்ததும் அவர் புன்னகைத்தார். எவ்வளவு இனிமையான புன்னகை! அதைக் கண்டு நான் அங்கேயே நின்றுவிட்டேன். என் மருமகள் ஆஜகல இக்காலத்தில மிகவும் சோர்வடைகிறாள். நேற்று இரவு நீ வெகுநேரம் வரை விழித்திருப்பதை பார்த்தேன். வேலை ரொம்ப அதிகமா என்று கேட்டார். நான் சில நொடிகள் அசையாமல் நின்றேன். நான் தவறாக கேட்டுவிட்டேனோ என்று தோன்றியது. 6 வருட மருமகள் வாழ்க்கையில் என் மாமியார் இவ்வளவு அன்பான குரலில் என் மருமகள் என்று அழைப்பதை நான் ஒருமுறை கூட கேட்டதில்லை. நான் மெதுவாக, எல்லாம் சரியாக இருக்கிறது அம்மா என்று பதிலளித்தேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது, எச்சரிக்கை மற்றும் கசப்புணர்வு. ஏனென்றால் என் முன்னால் நிற்பவர் சில நாட்களுக்கு முன்பு வரை என்னை ஒரு முள் போல கருதியவர். இன்று அவருடைய பேச்சு இவ்வளவு வேகமாக எப்படி மாறியது? சாந்தாதேவி மட்டுமல்ல, இரவு உணவின்போது விஷயங்கள் இன்னும் தெளிவாகின. அன்று உணவில் மீன், பருப்பு மற்றும் விக்ரமுக்கு பிடித்த கபாப் இருந்தன. நான் அமர்ந்ததும் சாந்தாதேவிதானே முன்வந்து கபாப்பின் பெரிய துண்டை என் தட்டில் வைத்து, மகளே சாப்பிடு, நீ மிகவும் மெலிந்து போய்விட்டாய். நாள் முழுவதும் வேலை செய்கிறாய், அப்புறம் வீட்டுக்கவலை என்றார். என் கையில் இருந்த கரண்டி நின்றது. அருகில் அமர்ந்திருந்த விக்ரமும் என்னை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்து, ஆமாம், நீ நன்றாகச் சாப்பிடு, அதிக வேலை செய்து உன்னை வருத்திக் கொள்ளாதே என்றான். இதைக் கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்திருக்க வேண்டும். ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் எனக்கு மகிழ்ச்சியே ஏற்படவில்லை. எனக்கு குளிர்ச்சியாகவே இருந்தது.
ஒரு காரணமே இல்லாமல் காட்டப்படும் அதீத கருணை எப்போதும் சந்தேகத்திற்குரியது என்பதை உணர்ந்தபோது உண்டான குளிரது. நான் எதையும் கேட்கவில்லை, எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டே கவனித்தேன். சாந்தாதேவி அன்று எந்த ஏளனமும் பேசவில்லை, எதற்கும் தடுக்கவில்லை. விக்ரமும் பல நாட்களுக்குப் பிறகு குழந்தைக்கு உணவூட்டினான். என்னிடம் வேலை பற்றி சில கேள்விகளைக் கேட்டான். உணவு அவ்வளவு அமைதியாகவும் வேகமாகவும் முடிந்தது. அது மிகவும் செயற்கையாக தெரிந்தது. உணவிற்குப் பிறகு நாங்கள் இருவரும் அறைக்குச் சென்றபோது விக்ரம் பேச்சை ஆரம்பித்தான். அவன் கட்டிலில் அமர்ந்து ஏதோ தெரியாதது போல என்னை பார்த்து, மீரா, உன் அப்பா உனக்கு தனி வீடு கொடுத்ததாக கேள்விப்பட்டேன் என்றான். நான் ஆரவின் உடைகளை மடித்துக் கொண்டிருந்தேன். அதைக் கேட்டு என்று மட்டும் மெதுவாகச் சொன்னேன். நான் வேறு எதுவும் சொல்லவில்லை என்பதை கவனித்த விக்ரம் இன்னும் மெதுவாக, வீடு பெரியதா? எந்த பகுதியில் இருக்கிறது? அது நல்லதாக இருந்தால் நாம் அங்கேயே குடிபெயர்ந்து விடலாம். வசதியாக இருக்கும். இவ்வளவு சிறிய இடத்தில் இன்னும் எவ்வளவு காலம் இருப்பது என்று கேட்டான். நான் இன்னும் தலையை குனிந்தபடி வேலையைச் செய்து கொண்டிருந்தேன். நான் மென்மையாக, இதை உங்களிடம் யார் சொன்னது என்று கேட்டேன். விக்ரம் ஒரு விசித்திரமான புன்னகையுடன், வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இதில் மறைக்க என்ன இருக்கிறது என்றான். இந்த வாக்கியத்திலிருந்தே நான் புரிந்து கொண்டேன், விக்ரமுக்கு மட்டுமல்ல சாந்தாதேவிக்கும் அனைத்தும் தெரிந்துவிட்டது என்று. நான் பதில் சொல்லாமல் என் வேலையில் கவனமாக இருந்தேன். நான் மௌனமாக இருப்பதைக் கண்டு விக்ரம் சற்று அசௌகரியமாக உணர்ந்தான். பிறகு புன்னகைத்துக் கொண்டு, நான் என் மனைவி குழந்தையைப் பற்றித்தான் யோசிக்கிறேன். சொந்த வீடு இருந்தால் வசதியாக இருக்குமல்லவா என்றான். இதை கேட்டபோது என் இதயத்தில் ஒரு வலியுடன் கூடிய சிரிப்புதான் வந்தது. கடந்த 6 ஆண்டுகளில் இந்த வீட்டில் நான் எதையெல்லாம் பொறுத்துக்கொள்ளவில்லை. தன் மனைவி குழந்தைக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஒருமுறை கூட தனிக்குடித்தனம் பற்றி நினைத்தது கிடையாது. ஆனால் 7 கோடி ரூபாய் பங்களாவை பற்றி தெரிந்ததும் அவன் மனதில் வந்த முதல் எண்ணம் அங்கு சென்று சுகமாக வாழ்வதுதான். நான் உண்மையை போட்டு உடைக்கவில்லை. அப்பா சொன்னது போல அமைதியாகவே கவனித்துக் கொண்டேன். ஆனால் சாந்தாதேவியின் உண்மையான சொரூபம் எனக்கு தெளிவாக தெரிந்த நிகழ்வு மறுநாள் மாலை நடந்தது. இரவு உணவிற்குப் பிறகு அவர் என்னை தன் அறைக்கு அழைத்தார். இது மிகவும் அரிதான விஷயம் என்பதால் எனக்கு ஏதோ அசௌகரியமாக இருந்தது. அவர் அறையில் மஞ்சள் நிற விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மேஜையில் நீராவி கிளம்பிக் கொண்டிருந்த சூடான தண்ணீர் கண்ணாடி டம்ளரில் இருந்தது. நான் உள்ளே சென்றதும் அவர் நாற்காலியை இழுத்து என்னை உட்காரச் சொன்னார். அவர் முகம் மிகவும் மென்மையாக இருந்தது. மீரா, நான் நிறையச் சிந்தித்துவிட்டேன். நீயும் விக்ரமும் கணவன் மனைவி. எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்க வேண்டும். அந்த வீடு உன் பெயரில் மட்டும் இருப்பது சரியல்ல. அதில் உன் கணவனின் பெயரும் இருக்க வேண்டும். நான் அமைதியாக அமர்ந்து அவரை பார்த்தேன். அவருடைய ஒவ்வொரு சொல்லும் என் காதுகளில் மெல்ல விழுந்து கொண்டிருந்தது. அப்படியென்றால் அவர் உண்மையில் விரும்புவது இதுதானா? அவருக்கு என் மீது அக்கறையோ நான் சோர்வடைவது பற்றிய துக்கமோ இல்லை. நான் இந்த வீட்டின் மருமகள் என்பதைக் கூட அவர் உணரவில்லை. கடந்த 2 நாட்களாக காட்டப்பட்ட அந்த அதீத இனிப்பு இந்த ஒரு வாக்கியத்தை அடைவதற்காகத்தான் என்பது எனக்கு புரிந்தது. நான் தலையை நிமிர்த்தி மிக அமைதியான குரலில் கேட்டேன். இத்தனை காலம் வரை நான் அந்நியமாக இருந்தேன். இப்போது சொத்தில் பங்கு கேட்கும் தேவை என்ன வந்தது? சாந்தாதேவி ஒரு நிமிடம் நின்றார். வெறும் ஒரு நொடிதான். ஆனால் அவருடைய முகம் கடுமையாவதையும் உதடுகள் இறுக்கமடைவதையும் கண்கள் கோபத்தால் ஜொலிப்பதையும் என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது. ஒருவேளை நான் இவ்வளவு நேரடியாக கேள்வி கேட்பேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சில நொடிகளில் அவர் தன் தொனியை மாற்றிக்கொண்டு மீண்டும் அந்த பழைய மென்மையான பாணியை கையாண்டார். நீ எல்லாவற்றையும் மனதிற்குள் போட்டுக்கொள்கிறாய். குடும்பத்திலெல்லாம் பொதுவானது. நீ இவ்வளவு சுயநலமாக இருக்கக்கூடாது. பெற்றோர் எது செய்தாலும் அது தங்கள் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காகத்தான் செய்வார்கள். நான் அங்கேயே அமர்ந்து அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய ஒவ்வொரு சொல்லும் வெறும் நயவஞ்சகமான பேச்சாகவே எனக்கு தோன்றியது. குடும்பத்தில் எல்லாம் பொதுவானது. இதை அவர் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தால் என்னை அந்நியமாக நடத்திய அந்த நாட்களில் நான் உணர்ச்சிவசப்பட்டிருப்பேன். ஆனால் என் பெயரில் ஒரு பங்களா இருப்பது தெரிந்த பிறகு இதை கேட்கும்போது எனக்கு சிரிப்புதான் வந்தது. நான் முதன்முறையாக தலை குனியாமல், கண்களைத் தாழ்த்தாமல், அமைதியை பேணுவதற்காக நான் கடைப்பிடித்த அந்த அப்பாவித்தனமான முகபாவனையை காட்டாமல் நேரடியாக அவர் கண்களைப் பார்த்தேன். அந்த நேரத்தில் அவர் பேசிய ஒவ்வொரு சொல்லும், அவர் காட்டிய ஒவ்வொரு வெறுப்பான பார்வையும், நான் கஷ்டப்பட்டு விழுங்கிய ஒவ்வொரு வேளை உணவும் என் மனதில் தெளிவாக நிழலாடின. பிறகு நான் புன்னகைத்தேன். மிகவும் மெல்லிய புன்னகை. ஆனால் அது எவ்வளவு குளிராக இருந்தது என்றால் எனக்கே அது விசித்திரமாக தெரிந்தது. நான் உடனடியாக பதில் சொல்லவில்லை.
இன்னும் சில நொடிகள் அவரை பார்த்திருந்துவிட்டு எழுந்தேன். நான் ஒப்புக்கொண்டதாக சாந்தாதேவி நினைத்திருக்கலாம். அவர் மேலும் சொன்னார், நான் உண்மையைச் சொல்கிறேன். ஒரு பெண் தன்னுடையது என்று பிரித்துப் பார்க்கத் தொடங்கினால் வீடுகள் உடைந்துவிடும். நான் திரும்பி அதே புன்னகையுடன் பதிலளித்தேன், புரிகிறது அம்மா. ஆனால் அந்த நொடியிலிருந்து எனக்குள் ஏதோ ஒன்று முற்றிலும் மாறிவிட்டது என்பதை நான் மட்டுமே அறிவேன். இதற்கு முன்பு வீட்டில் அமைதி நிலவ நான் பொறுமை காத்து வந்தேன். நல்லவளாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நான் பின்வாங்கி வந்தேன். ஆனால் அன்று மாலை ஒரு விஷயத்தை மிகத் தெளிவாக புரிந்து கொண்டேன். உங்களைச் சொத்தின் மதிப்பை வைத்து மட்டும் எடை போடுபவர்களிடம் பொறுமை காப்பது உங்களை அறிவார்ந்தவராக காட்டாது. மாறாக அவர்கள் உங்களை இன்னும் எளிதாக நசுக்க முடியும் என்றுதான் நினைப்பார்கள். பொறுத்துக்கொள்வதை விடுத்து பதிலடி கொடுப்பதை பற்றி முதன்முதலாக நான் சிந்திக்கத் தொடங்கினேன். அந்த இரவு அந்த உரையாடலுக்குப் பிறகு என்னால் தூங்கவே முடியவில்லை. சாந்தாதேவியின் அந்த வார்த்தைகள், குடும்பத்தில் எல்லாம் பொதுவானது, சுயநலமாக இருக்காதே, என் காதுகளில் ஒரு இரும்பு முள்ளைப் போல குத்திக் கொண்டிருந்தது. கேட்பதற்கு அது மிகவும் தார்மீகமானது போல இருந்தது. ஆனால் அதன் உட்பொருளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். அவர் என்னை வீட்டின் உறுப்பினராக மாற்ற விரும்பவில்லை. என் பெயரில் இருந்த அந்த வீடுதான் அவர்களுக்கு தேவைப்பட்டது. என்னிடம் என்ன இருக்கிறது என்று தெரியாதவரை நான் ஒரு அந்நியமாக எல்லை மீறாத ஒரு விருந்தினராக இருந்தேன். ஆனால் என்னிடம் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்களா இருக்கிறது என்று தெரிந்ததும் நான் திடீரென வீட்டின் உறுப்பினராகிவிட்டேன். குடும்பத்திற்காக தியாகம் செய்ய வேண்டிய உறுப்பினர். நான் எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக எனக்கு குளிராக உணர்ந்தது. மறுநாள் காலை நான் அறையை விட்டு வெளியே வந்ததும் சாந்தாதேவி சாப்பாட்டு மேஜையில் புதிய தேநீர் பாத்திரத்துடன் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அவர் என்னை பார்த்தார். அவருடைய புன்னகை எப்போதும் விட அதிக இனிமையாகவும் செயற்கையாகவும் இருந்தது. எழுந்துவிட்டாயா மகளே? உனக்காக தேநீர் தயாரித்திருக்கிறேன். அலுவலகத்திற்கு விரைவாகச் செல்ல வேண்டுமென்றால் ஒரு மிடறு குடி வயிறு இதமாக இருக்கும். நான் சில நொடிகள் அப்படியே நின்றுவிட்டேன். உணர்ச்சிவசப்பட்டு அல்ல, ஆச்சரியத்தால். 6 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்ததில் அவர் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட கொடுத்ததில்லை. காலையில் சுடச்சுட தேநீர் கொடுப்பதைப் பற்றி பேச்சே இல்லை. இன்று அவர் அங்கேயே அமர்ந்து டிவியில் காட்டப்படும் ஒரு சிறந்த மாமியார் பாத்திரத்தைப் போல எனக்காக தேநீரை ஊற்றிக் கொண்டிருந்தார். நான் அவரிடம் சென்று நாற்காலியில் அமர்ந்து அவர் கையிலிருந்து தேநீர் கோப்பையை வாங்கினேன். தேநீர் சூடாக இருந்தது, லேசான நறுமணம் வீசியது. ஆனால் என் இதயத்தில் எந்த வெப்பமும் இல்லை. அவர் சமையலறையை நோக்கி, விக்ரம், சீக்கிரம் எழுந்திரு. உன் மனைவியுடன் காலை உணவு சாப்பிடு. என் தங்கமான மருமகள் நாள் முழுவதும் வேலை செய்கிறாள், மிகவும் சோர்வடைகிறாள் என்று குரல் கொடுத்தார். தங்கமான மருமகள்? இதைக் கேட்டு நான் சிரித்துவிடப் பார்த்தேன். தலையை குனிந்து ஒரு மிடறு தேநீர் குடித்துவிட்டு என் தொண்டையில் சிக்கியிருந்த கசப்பை மறைத்துக் கொண்டேன். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு வரை இந்த பெண் என்னை ஒரு முள் போல கருதினார். வெறும் பங்களாவிற்காக இவ்வளவு இனிமையாக பேசத் தொடங்கிவிட்டார். விஷயம் இதோடு நிற்கவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு வீட்டிற்கு உறவினர்கள் வந்தபோது சாந்தாதேவி வேண்டுமென்றே எல்லோருக்கும் முன்னால் சத்தமாகச் சொன்னார். அவருடைய பாணியில் பாராட்டுகளும் நடிப்பும் கலந்திருந்தது. இந்த வீட்டில் கடவுளின் அருளும் முன்னோர்களின் ஆசியும் இருக்கிறது. அதனால்தான் பிள்ளைகளுக்கு இவ்வளவு சொத்து கிடைத்துள்ளது. இல்லையென்றால் சும்மா உட்கார்ந்திருக்கும்போது இவ்வளவு பெரிய பங்களா வானத்திலிருந்து விழவா செய்யும்? அங்கிருந்த சிலர் அதைக் கேட்டு தலையசைத்தனர். ஒரு சிலர் என் வீட்டிற்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்றனர். சிலர் இப்போது சாந்தாதேவியின் பெயர் பிரகாசிக்கப் போகிறது என்று அவரை வாழ்த்தினர். நான் சமையலறையில் பழங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். என் கைகள் குளிர்ந்து போயின. அவர் பேச்சைக் கேட்டதும் விஷயம் எனக்கு புரிந்துவிட்டது. என் அப்பா கொடுத்த சொத்தை அவர் சாதுரியமாக தன் புகுந்த வீட்டின் அதிர்ஷ்டமாக மாற்றிக் கொண்டிருந்தார். அதை மொத்த குடும்பத்திற்கும் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமாக சித்தரித்தார். அவர் எவ்வளவு லேசாக பேசினாலும் ஒவ்வொரு சொல்லின் பின்னாலும் ஒரு ஆழமான அர்த்தம் இருந்தது. அது அவருடைய உண்மையான முகத்தை எனக்கு இன்னும் தெளிவாக காட்டியது. விக்ரமும் மாறத் தொடங்கினான். இதற்கு முன்பு என்னுக்கும் அவன் தாய்க்கும் இடையே சண்டை வரும்போது அவன் என்னிடம் அன்பாக பேசியதில்லை. ஆனால் அந்த பங்களாவைப் பற்றி தெரிந்த பிறகு அவன் என்னுடன் நெருங்கி அமரத் தொடங்கினான். அவனது குரலிலும் ஒரு மென்மை இருந்தது. ஒரு நாள் இரவு விளக்குகளை அணைத்த பிறகு விக்ரம் என் பக்கம் திரும்பி மெதுவாகச் சொன்னான், மீரா, நாம் இருவரும் ஒன்றுதானே? உன் வீடு அது என்னுடைய வீடும் கூட. அதை ஏன் தனித்தனியாக வைத்திருக்க வேண்டும்? மக்கள் சிரிப்பார்கள். நான் சில நொடிகள் அமைதியாக படுத்துக் கொண்டிருந்தேன். பிறகு மிகச் சுருக்கமாக பதிலளித்தேன். உங்களுடைய அம்மா என்னை அந்நியமாக அழைத்தபோது கணவன் மனைவி இருவரும் ஒன்றுதான் என்று நீங்கள் ஏன் சொல்லவில்லை என்று நான் கேட்டேன். அறைக்குள் அமைதி நிலவியது.
நான் திரும்பவில்லை. ஆனால் விக்ரமுக்கு அது வருத்தத்தை கொடுத்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சிறிது நேரம் கழித்து அவன் ஒரு சிறு சத்தத்தை எழுப்பிவிட்டு நேராக படுத்துக்கொண்டான். பிறகு எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த இடத்திலிருந்த அதிருப்தியை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. விக்ரம் இப்போது முன்பிருந்தது போல வெறும் பார்வையாளராக இல்லை. அவன் இப்போது இந்த விளையாட்டில் ஒரு அங்கமாகிவிட்டான். ஒருபுறம் அவன் என்னை சமாதானப்படுத்த விரும்பினான், மறுபுறம் அவனது அம்மா அவனை பின்னாலிருந்து தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார். இதுதான் எனக்கு மிகுந்த பயத்தை அளித்தது. பிறகு மிகச் சிறிய ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அது உண்மையைச் சொல்லப்போனால் என்னை அதிர வைத்தது. அன்று விக்ரமின் ஸ்டடி டேபிளை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஏனெனில் காகிதங்கள் மிகவும் சிதறிக் கிடந்தன. தராசை இழுத்தபோது கீழே காகிதங்களின் கட்டு ஒன்று வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டேன். அதை எடுத்து பார்த்ததும் என் இதயம் வேகமாகத் துடித்தது. அதில் எனது ஆதார் ரிடாக்டட் நகல், எங்கள் திருமணச் சான்றிதழ், பழைய ரேஷன் கார்டு நகல் மற்றும் எந்த தகவலும் எழுதப்படாத சில முத்திரைத்தாள்கள், ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் இருந்தன. நான் சில நொடிகள் அங்கேயே உறைந்து நின்றேன். என் விரல்கள் அந்த காகிதங்களை இறுகப் பற்றிக் கொண்டன. சரியாக அந்த நேரத்தில் விக்ரம் குளியலறையிலிருந்து வெளியே வந்தான். கையில் அந்த காகிதங்களுடன் என்னை பார்த்ததும் ஒரு நொடி அவனது முகம் மாறியது. அது எவ்வளவு வேகமாக இருந்தது என்றால் நான் கவனிக்கவில்லை என்றால் நான் தவறாக பார்த்ததாக நினைத்திருப்பேன். ஆனால் அடுத்த நொடியே அவன் ஒரு செயற்கை புன்னகையுடன் அருகில் வந்து வீடு மாற்றத்திற்கான காகிதங்களை தயார் செய்து கொண்டிருந்தேன். நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறாய் என்று சொன்னான். பதில் அவ்வளவு விரைவாகவும் அவ்வளவு தெளிவாகவும் அவ்வளவு எளிதாகவும் சொல்லப்பட்டதால் என் சந்தேகம் இன்னும் அதிகரித்தது. நான் அவனிடம் எதுவும் பேசவில்லை. அந்த காகிதங்களை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டேன். ஆனால் அந்த நொடியில் என் மனதில் ஒரு தெளிவான சந்தேகம் பிறந்தது. விக்ரம் வெறும் பங்களாவில் வசிப்பதைப் பற்றி மட்டும் சிந்திக்கவில்லை. அவன் அதற்கு மேல் எதையோ திட்டமிட்டுக் கொண்டிருந்தான். அன்று இரவு அனைவரும் தூங்கிய பிறகு நான் அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பினேன். நான் பார்த்ததை சுருக்கமாகச் சொன்னேன். அப்பாவின் பதில் மிக விரைவாக வந்தது. ஒரே ஒரு வரி: அசல் காகிதங்கள் அனைத்தையும் உன்னிடமே வைத்துக்கொள், மற்றவை அனைத்தும் வீண். எந்த எண்ணம் குறிப்பிடப்படாத அல்லது படிக்கப்படாத எந்த காகிதத்திலும் கையொப்பமிடாதே. நான் அப்பாவின் மெசேஜை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு பெருமூச்சு விட்டேன். மறுநாள் காலை சந்தர்ப்பத்தை பார்த்து பங்களாவின் அசல் ஆவணங்கள் அனைத்தையும் அலுவலகத்திலிருந்த என் லாக்கரில் வைத்துவிட்டேன். வீட்டில் சில பயனற்ற போட்டோ நகல்களை மட்டும் விட்டு வந்தேன். நான் இன்னும் வளைந்து கொடுக்கவில்லை என்பதை பார்த்த சாந்தாதேவி தன் வியூகத்தை மாற்றிக்கொண்டார். அவர் இப்போது சொத்தில் பெயர் சேர்ப்பது பற்றி நேரடியாக பேசுவதில்லை. மாறாக நாள் முழுவதும் ஆரவிற்கு முன்னால் அமர்ந்து அழுது புலம்புவார். பாட்டி இப்போது வயதாகிவிட்டாள். இன்னும் அதிக நாட்கள் வாழமாட்டாள். என் பேரனை ஒரு நல்ல வீட்டில் பார்த்துவிட வேண்டும். அது என் பெயரை காப்பாற்றும் என்பதே என் ஆசை என்றார். கேட்பதற்கு அவர் தன் பேரனிடம் பேசுவது போல தோன்றினாலும் உண்மையில் அவர் சொல்வது எனக்கும் விக்ரமிற்கும் தான். வீட்டின் மீது மெல்ல மெல்ல தன் உணர்ச்சிகரமான அழுத்தத்தை கொண்டுவர அவர் முயன்றார். சமையலறையில் நின்று கொண்டு அவர் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு ஒரே நேரத்தில் சோர்வும் அருவருப்பும் ஏற்பட்டது. புயல் இன்னும் வரவில்லை என்பதை உணர்ந்தேன். ஆனால் அந்த வீட்டில் சாந்தாதேவியிலிருந்து விக்ரம் வரை அனைவரும் தங்கள் காய்களை நகர்த்திக் கொண்டிருந்தனர். ஒரு சிறிய பொறி போதும், எல்லாம் கொழுந்துவிட்டு எரியும். சாந்தாதேவி என் எதிர்வினையை பார்ப்பதற்காக சிறிது காலம் ஒதுங்கி நிற்பார் என்று நினைத்தேன். ஆனால் நான் தவறு செய்தேன். கஷ்டங்களைக் கண்டு பின்வாங்கும் பெண் அல்ல அவர். நான் எவ்வளவு பலமாகத் தெரிகிறேனோ அவ்வளவு பலமாக என்னை உடைக்க முயன்றார். நான் கணித்தபடியே அவர் மட்டும் தனித்துத் தாக்கவில்லை. உறவினர்களையும் இதில் சேர்த்துக்கொண்டு என் மீது அழுத்தம் கொடுக்க ஒரு குடும்ப பஞ்சாயத்தையே கூட்டினார். அந்த வார இறுதியில் சந்தையிலிருந்து திரும்பியதும் வீட்டில் ஏதோ மாற்றம் இருப்பதை உணர்ந்தேன். சாந்தாதேவி வழக்கத்தை விட அழகாக ஆடை அணிந்திருந்தார். மேலும் காய்கறிகளை நறுக்கச் சொல்லி சிக்கன் சமைக்கவும் நிறைய பாத்திரங்களை எடுக்கவும் சொன்னார். யாராவது விருந்தினர் வருகிறார்களா என்று கேட்டேன். வீட்டு ஆட்கள் உணவிற்கு வருகிறார்கள் என்று மட்டும் சுருக்கமாக பதிலளித்தார். வீட்டு ஆட்கள் என்று அவர் சொன்னதுமே என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ஏனென்றால் இந்த வீட்டில் உறவினர்கள் ஒன்று கூடினாலே ஏதோ ஒரு பிரச்சினை என்று அர்த்தம். நான் நினைத்தபடியே அது நடந்தது. மதியத்திற்குள் விக்ரமின் தங்கை சுனிதா வந்துவிட்டார். அவரைத் தொடர்ந்து சாந்தாதேவியின் தம்பி ரமேஷ் மாமாவும் வந்தார். பிறகு எப்போதாவது மட்டும் பார்த்த விக்ரமின் மற்ற உறவினர்களும் வந்தனர். அனைவரும் சிரித்து பேசிக் கொண்டு வந்தனர். வெளியிலிருந்து பார்ப்பதற்கு இது ஒரு மகிழ்ச்சியான குடும்ப விருந்து போல தெரிந்தது. ஆனால் சாந்தாதேவி என்னை ஏறிட்ட விதமும் சுனிதா எந்த சம்பிரதாயமும் இல்லாமல் வந்து அமர்ந்த விதமும் இந்த உணவு அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை புரிய வைத்தது. நான் எதையும் கண்டுகொள்ளாதது போல பாவனை செய்து அனைத்து உணவுகளையும் பரிமாறிவிட்டு என்னிடத்தில் அமர்ந்தேன்.
வரவேற்பறையில் உணவு வைக்கப்பட்டிருந்தது. உணவு சூடாக இருந்தது, ஆனால் சூழலில் ஒரு விசித்திரமான மூச்சுமுட்டும் நிலை இருந்தது. ரமேஷ் மாமாவிற்கு சிக்கன் துண்டை கொடுத்துக்கொண்டே சாந்தாதேவி, யாருடைய அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் கடவுள் கருணை காட்டுகிறார். ஆனால் இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கிவிட்டு ஒருவர் மட்டும் தனக்கென்று வைத்துக்கொண்டால் பிற்காலத்தில் அமைதி கிடைக்காது என்று தெரியாதது போலச் சொன்னார். அவர் பேசியதைக் கேட்டதுமே அவர் ஆரம்பித்துவிட்டார் என்பதை புரிந்து கொண்டேன். மேஜை முழுவதும் ஒரு நிமிடம் மௌனம் நிலவியது. ரமேஷ் மாமா ஒரு மிடறு தண்ணீர் குடித்துவிட்டு உடனடியாக சம்மதம் தெரிவித்தார். சரியாகச் சொன்னாய் அக்கா. இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது அதில் கணவன் மனைவி இருவர் பெயரும் இருக்க வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பார்கள். பெண் தன்னுடையது என்று பிரித்துப் பார்க்கத் தொடங்கினால் அது சரியாக இருக்காது. சாந்தாதேவி இதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. அவர் தலையை குனிந்து சாப்பிடத் தொடங்கினார். ஆனால் அவருடைய உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. விஷயம் சரியான திசையில் செல்கிறது என்பதில் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் என்பது தெளிவாக தெரிந்தது. சுனிதா உடனே குறுக்கிட்டு பேசினாள். அவளது குரல் இனிமையாக இருந்தாலும் அதில் ஒரு அழுத்தம் இருந்தது. நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் மீரா. நீ இதை உன் பெயரில் மட்டும் வைத்துக்கொண்டால் அது நன்றாக இருக்காது. வெளியில் இருப்பவர்கள் கேட்டால் நீ உன் கணவனை மதிக்கவில்லை என்று சொல்வார்கள். கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும்போது வீட்டில் அமைதி நிலவையெல்லாம் வெளிப்படையாக இருக்க வேண்டும். நான் தலையை நிமிர்த்தி என் நாத்தனாரை பார்த்தேன். அவள் பேசுவதை பார்த்தால் ஏதோ நல்ல ஆலோசனை சொல்வது போல தெரிந்தது. ஆனால் உண்மையில் என்னை அவள் தவறானவளாக சித்தரிக்க முயன்று கொண்டிருந்தாள். நான் மறுத்துவிட்டால் நான் ஒரு சுயநலமிக்க கணவனை மதிக்காத பெண் என்று முத்திரை குத்தப்படுவேன். நான் சரி என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு எனக்கு சொந்தமாக எதுவுமே இருக்காது. இம்முறை நான் கண்களை திருப்பவில்லை. என் கரண்டியை கீழே வைத்துவிட்டு அனைவரையும் நேராகப் பார்த்து தெளிவாகச் சொன்னேன். என் கணவனை மதிக்காதவள் நான் அல்ல. என் தந்தை எனக்கு மட்டுமே கொடுத்த சொத்தை பாதுகாக்கிறேன், அவ்வளவுதான். இதைக் கேட்டதும் அந்த மேஜை முழுவதும் மௌனம் நிலவியது. பலருடைய கரண்டிகள் காற்றில் அப்படியே நின்றன. சுனிதா கண்களை சிமிட்டினாள். ரமேஷ் மாமா நெற்றியை சுருக்கினார். சாந்தாதேவி மேஜையின் மீது கரண்டியை ஓங்கி வீசினார். நீ இந்த வீட்டை எதற்கும் மதிக்காதது போல பேசுகிறாயே. உன் சொத்தை பிரித்து வைத்துக்கொண்டு கணவனை விட்டு பிரியும் எண்ணத்தில் இருக்கிறாயா? நான் அவர் பக்கம் திரும்பினேன். இது முன்பே நடந்திருந்தால் அவருடைய கோபமான குரலுக்கு பயந்து அமைதிக்காக நான் மௌனமாகியிருப்பேன். ஆனால் இப்போது அல்ல. நான் ஒவ்வொரு சொல்லையும் தெளிவாகச் சொன்னேன். நான் யாரையும் விட்டுப் பிரியும் எண்ணத்தில் இல்லை. ஆனால் என்னிடம் ஒரு வீடு இருக்கிறது என்று தெரிந்த பிறகுதான் மக்கள் என்னை மதிக்கத் தொடங்குகிறார்கள் என்றால் நான் சிந்தித்துதான் ஆக வேண்டும். இதைக் கேட்டதும் சாந்தாதேவி கோபத்தில் சிவந்தார். நான் அனைவர் முன்னிலையிலும் இவ்வளவு வெளிப்படையாக பேசுவேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. விக்ரம் இதுவரை அருகில் அமைதியாக அமர்ந்திருந்தவன் மெதுவாக என்னை திட்டித் தீர்த்தான். ஆனால் எல்லோருக்கும் கேட்கும் அளவிற்கு, மீரா நிறுத்து. அம்மா பெரியவர்கள். நான் ஒரு விசித்திரமான சிரிப்பைச் சிரித்துவிட்டு என் கணவன் பக்கம் திரும்பினேன். உங்கள் அம்மா பெரியவர், ஆனால் சொத்தில் பெயர் சேர்க்க வேண்டும் என்று பேசுவதில் மட்டும் அவர் மிகவும் வேகமாக இருக்கிறார். விக்ரமின் முகம் கோபத்தால் நிரம்பியது. சுனிதா அதிர்ச்சியடைந்தாள். ரமேஷ் மாமா பெரியவர் போல போதிக்கத் தொடங்கினார். திருமணத்திற்குப் பிறகு பெண்ணின் சொத்துகளும் புகுந்த வீட்டிற்குத்தான் சொந்தம். இதுதான் எப்போதும் நடந்து வருகிறது. நான் அவர் பக்கம் திரும்பி என் குரலை குளிர்ச்சியாக்கினேன். எப்போதும் அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் சட்டபூர்வமான ஆவணங்கள் அப்படிச் சொல்வதில்லை. பெற்றோர்கள் கொடுத்த சொத்து தானாகவே புகுந்த வீட்டிற்குச் சொந்தமாகிவிடும் என்று சட்டத்தில் எழுதப்படவில்லை. உணவருந்தும் அந்த மேஜை உடனடியாக ஒரு போர்க்களமாக மாறியது. சாப்பாட்டு மேஜையில் யாரும் உணவை ரசித்து சாப்பிடவில்லை. சாந்தாதேவி கண்களை விரித்து என்னை பார்த்தார். விக்ரம் பல்லை கடித்துக் கொண்டிருந்தான். மற்ற உறவினர்கள் என்னை ஒருமுறை பார்ப்பதும் அவரை ஒருமுறை பார்ப்பதுமாக இருந்தனர். ஏதோ ஒரு நாடகத்தின் திரை திடீரென கிழிந்து விழுந்தது போல அவர்கள் உணர்ந்தனர். நான் எல்லா வழிகளையும் அடைத்துவிட்டேன் என்று தெரிந்ததும் சாந்தாதேவி தன் பழைய நாடகத்தை தொடங்கினார். தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு நாற்காலியில் பின்னோக்கிச் சாய்ந்து முனகத் தொடங்கினார். கடவுளே, எனக்கு மூச்சுவிட முடியவில்லை. இவ்வளவு கொடூரமான மருமகளுடன் நான் எப்படி உயிரோடு இருப்பேன்? வீடே பரபரப்பானது. சுனிதா ஓடிச் சென்று தன் தாயை சமாதானப்படுத்தினாள். ரமேஷ் மாமா எழுந்து நின்று எண்ணெய் தேடத் தொடங்கினார். என்னென்னவோ சொல்லத் தொடங்கினார். விக்ரம் சட்டென்று என் பக்கம் திரும்பி முதன்முறையாகச் சத்தமாக கத்தினான். இப்போது திருப்தியா? என் அம்மா மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? அந்த மொத்த வீடும் சாந்தாதேவியை சுற்றித் திரண்டிருக்க நான் அமைதியாக அமர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தேன். தன் கண்முன்னே நடந்த உண்மைகளை தெளிவாகக் கண்ட ஒருவரின் மனக்குளிர்ச்சி என்னுள் இருந்தது.
அவர் இப்போது என்னிடம் கெஞ்சவில்லை அல்லது சைகை செய்யவில்லை. அவர்கள் அனைவரும் இணைந்து செயல்படத் தொடங்கிவிட்டனர். ஒருவர் பாதிக்கப்பட்டவர் போல நடிக்க, மற்றவர் துயரத்தில் இருக்கும் கணவன் அல்லது பெரிய உறவினராக எனக்கு பாடம் எடுக்கத் தொடங்கினர். அவர்கள் அனைவருடைய ஒரே நோக்கம் என்னை ஒரு நன்றி கெட்ட, சுயநலமிக்க, இரக்கமற்ற பெண்ணாக காட்டுவதுதான். நான் மெதுவாக எழுந்தேன். எந்த விவாதமும் செய்யவில்லை, எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. ஏனென்றால் இந்த தருணத்தில் இது ஒரு வீட்டின் பிரச்சினை மட்டுமல்ல. மருமகள், மனைவி, குடும்ப உறுப்பினர் என்ற பெயரில் என் தலை எப்போதும் குனிந்தே இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். இந்தப் போர் இப்பதான் தொடங்கியிருக்கிறது என்பதையும் நான் உணர்ந்தேன். அன்று உணவருந்திய பிறகு சாந்தாதேவி திடீரென அமைதியானார். எந்தச் சைகையும் இல்லை, எந்த புலம்பலும் இல்லை, பங்களாவைப் பற்றிய பேச்சும் இல்லை. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவர் அமைதியாகிவிட்டார் என்றோ அல்லது என்னிடம் அழுத்தம் கொடுப்பது எளிதல்ல என்று அவர் புரிந்து கொண்டார் என்றோ தோன்றலாம். ஆனால் அவருடைய அந்த விசித்திரமான மௌனம் என்னை இன்னும் பதற்றமடையச் செய்தது. சாந்தாதேவியைப் போன்ற ஒரு பெண் இவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒப்புக்கொள்பவர் அல்ல. அவர் எவ்வளவு அமைதியாக இருக்கிறாரோ அவ்வளவு பெரிய சதி அவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எனக்குத் தெரியும். நான் கணித்தபடியே சில நாட்களுக்குப் பிறகு விஷமத்தனமான பேச்சுகள் வீட்டிலிருந்து வெளியேறி தெருவரை சென்றன. அன்று வேலை முடிந்து வந்தேன். காரை நிறுத்தியபோது தெருமுனையில் 2 அண்டை வீட்டுப் பெண்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன். என்னை பார்த்ததும் ஒருவர் பேச்சை நிறுத்தினார். மற்றவர் ஒரு விசித்திரமான புன்னகையை உதிர்த்துவிட்டு திரும்பிக் கொண்டார். ஏதோ தவறு நடக்கிறது என்று எனக்கு தெரிந்தது. வீட்டிற்குள் நுழைந்தபோது சாந்தாதேவி வரவேற்பறையில் அமர்ந்து போனில் யாருக்கோ பேசிக் கொண்டிருந்தார். அவர் குரலில் துக்கமும் கசப்பும் கலந்திருந்தது. கொஞ்சம் பணம் கைக்கு வந்ததும் கணவனையும் மாமியாரையும் மதிக்க மறந்துவிட்டாள். இத்தனை ஆண்டுகள் என் மகனை நான் வளர்த்தேன். இன்று அவளிடம் சொந்த வீடு இருக்கிறது என்பதற்காக எங்களை அவர் மதிக்கவே இல்லை. இதைக் கேட்டதும் சமையலறை வாசலிலேயே உறைந்து நின்றேன். என் கைகள் ஆதார் ரிடாக்டட் காகிதங்களை இறுக்கமாக பற்றிக்கொண்டன. நான் வெளியே சென்று விவாதிக்கப் போகவில்லை, எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. ஏனெனில் சாந்தாதேவியைப் போன்ற ஒரு பெண்ணை எனக்கு நன்றாக தெரியும். நான் எவ்வளவு விவாதிக்கிறேனோ அவ்வளவு தூரம் அவர் பாதிக்கப்பட்டவர் போல நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவர் உறவினர்களிடமும் அண்டை வீட்டார்களிடமும் அனைவரிடமும் நான் அநாகரிகமானவள், நன்றி கெட்டவள், பணம் வந்தவுடன் மாறிவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய அந்த விஷமத்தனமான பேச்சுக்கள் இப்போது சாப்பாட்டு மேஜையோடு நின்றுவிடவில்லை. அவை வெளியில் பரவி மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகிவிட்டன. இது எப்பேற்பட்ட மன உறுதி குறைந்த பெண்ணையும் உடைத்துவிடும். விக்ரமோ அன்று நடந்த அந்த மோதலுக்குப் பிறகு என்னை சமாதானப்படுத்தும் அந்த போலியான நடிப்பையும் விட்டுவிட்டான். அவன் சீக்கிரம் கிளம்பி விடுவான், தாமதமாக வருவான். அவன் முகம் எப்போதும் இறுக்கமாகவே இருந்தது. எப்போதாவது நான் மிகவும் சாதாரணமாக, இன்று இரவு வீட்டில் சாப்பிடுவீர்களா என்று கேட்டால் அவன் மிகவும் கடினமாக, எனக்காக காத்திருக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுவான். அல்லது நான் ஆரவை அப்பாவிற்கு நமஸ்தே சொல்லச் சொன்னால் அவன் தூரத்திலிருந்தே தலையை ஆட்டிவிட்டு போன் பார்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பான். விக்ரமின் இந்த மௌனம் எந்தச் சண்டையை விடவும் என்னை அதிகம் சோர்வடையச் செய்தது. ஏனெனில் இது ஒரு மௌனத் தண்டனை போல இருந்தது. அது ஏதோ நான் தான் தவறு செய்தது போன்ற உணர்வை எனக்குள் ஏற்படுத்தியது. ஒரு நாள் இரவு விக்ரம் வழக்கத்தை விட தாமதமாக வந்தான். அவன் அறைக்குச் சென்று துணிகளை மாற்றிவிட்டு துண்டுடன் குளியலறைக்குச் சென்றான். நான் ஆரவின் உடைகளை மடித்துக் கொண்டிருந்தேன். மேஜை மீது இருந்த அவனது போன் திடீரென ஒளிரத் தொடங்கியது. என் கணவனின் போனை பார்க்கும் பழக்கம் எனக்கு இல்லை. இத்தனை திருமண வாழ்க்கையில் எவ்வளவு மனக்கசப்பு இருந்தாலும் நான் ஒருபோதும் அவனது போனை ரகசியமாக திறந்ததில்லை. ஆனால் அந்த முறை திரை என் கண்களுக்கு முன்னாலேயே ஒளிர, அதில் வந்த மெசேஜ் நான் தொடாமலேயே வாசிக்கும்படி தெளிவாக இருந்தது. உன் மனைவியின் கையொப்பம் இன்றி கோப்பு ஃபைல் முன்னேற முடியாது. என் கை காற்றில் அப்படியே நின்றது. என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் அதன் சத்தம் எனக்கே கேட்கும் போல இருந்தது. சில நொடிகள் நான் அந்த திரையையே பார்த்து கொண்டிருந்தேன். என் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சி ஓடியது. அது எந்த சாதாரண வேலையாகவும் இருக்க முடியாது. மனைவியின் கையொப்பம் இன்றி கோப்பு முன்னேற முடியாது என்ற ஒவ்வொரு சொல்லும் என் மனதில் இருந்த சந்தேகத்தை இன்னும் ஆழமாக்கியது. நான் அவசரமாக என் போனை எடுத்து அந்த திரை அணைவதற்குள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். நான் போனை மீண்டும் வைத்த அடுத்த நொடியே குளியலறை கதவு திறந்தது. தண்ணீர் சத்தம் நின்றது. நான் அமைதியாக அமர்ந்து என் மூச்சை சீராக்க முயற்சி செய்தேன். ஆனால் என் இரு கைகளும் குளிர்ந்து போயிருந்தன. அந்த இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை.
மறுநாள் காலை அறவை பள்ளியில் விட்டுவிட்டு நோட்டரி அலுவலகத்தில் பணிபுரியும் என் தோழி கீர்த்திக்கு மெசேஜ் செய்தேன். நான் என்ன பார்த்தேன் என்பதை சுருக்கமாக அவளிடம் சொல்லி, என் பங்களா பற்றிய விவரங்களை வைத்து, ஏதேனும் சட்டப்பூர்வ நடைமுறைகள் குறித்து யாராவது விசாரித்தார்களா என்று கண்டறியச் சொன்னேன். கீர்த்தி மிகவும் புத்திசாலி மற்றும் நம்பகமான தோழி. அவள், நான் விசாரித்துவிட்டுச் சொல்கிறேன் என்று மட்டும் கூறினாள். மதியம் வரை நான் காத்திருக்க வேண்டியிருந்தது. அப்போது அவளிடமிருந்து அழைப்பு வந்தது. தொலைபேசியில் கீர்த்தியின் குரல் மிகவும் தீவிரமாக இருந்தது. மீரா, நீ தைரியமாக இருக்க வேண்டும். யாரோ உன் பங்களா விவரங்களை வைத்துக்கொண்டு பொது அதிகாரம் பவர் ஆஃப் அட்டர்னி பற்றி விசாரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திருமணத்திற்குப் பிறகு சொத்தில் இருவரையும் உரிமையாளராக எப்படிச் சேர்ப்பது என்றும், சொத்தை ஒரு கடனுக்கான உத்தரவாதமாக கேரண்டி எப்படி பயன்படுத்துவது என்றும் கேட்டிருக்கிறார்கள். இதைக் கேட்டதும் என் கை கால்கள் தளர்ந்து போயின. உத்தரவாதம் என்பது சாதாரண வார்த்தையாகத் தோன்றினாலும், வீட்டை அடமானம் வைப்பதற்கோ அல்லது வேறு ஏதேனும் நிதிச்சிக்கலில் சிக்க வைப்பதற்கோ இதுதான் வழி என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் போனை வைத்துவிட்டு அலுவலகத்திற்கு அருகிலுள்ள ஒரு கஃபேயில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தேன். என் கண் முன்னே நடந்த ஒவ்வொரு சிறிய விஷயமும் இணைந்து ஒரு தெளிவான சித்திரத்தை உருவாக்கியது. டிராயரில் இருந்த அந்த போட்டோ நகல்கள், காலி ஸ்டாம்ப் பேப்பர்கள், விக்ரமின் விசித்திரமான இனிமையான நடத்தை சாந்தா தேவி சொத்தில் பெயர் சேர்ப்பதற்காக அழுத்தம் கொடுத்தது. பிறகு விக்ரம், உன் வீடு அது என் வீடும் கூட என்று சொன்னது. இவை அனைத்தும் வெறும் கற்பனை அல்ல. விக்ரம் உண்மையிலேயே என் முதுகுக்குப் பின்னால் சட்டப்பூர்வமான வழிகளை தேடிக்கொண்டிருந்தான். அவன் இப்போது நடுவில் நிற்கவில்லை, முழுமையாக தன் தாயின் பக்கமே மாறிவிட்டான். அவர்களை விட ஒருபடி மேலே சென்று அவன் செயல்பட்டிருக்கிறான். அது எனக்கு தெரியாமலேயே நடந்திருக்கிறது. அன்று மாலை எனக்கு எதுவுமே தெரியாது என்பது போல நான் நடித்தேன். உணவு உண்ட பிறகு ஆரவ் தன் அறைக்குச் சென்று படிக்க ஆரம்பித்தான். நான் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து மெதுவாக கேட்டேன், விக்ரம், ஒருவேளை என்னிடம் எதுவுமே இல்லை என்றால் நீங்களும் அம்மாவும் என்னை மீண்டும் அந்நியமாக பார்க்கத் தொடங்கிவிடுவீர்களா, இல்லையா? நான் சாதாரணமாகத்தான் கேட்டேன், ஆனால் உண்மையில் அவன் மனதின் ஆழத்தை தீண்ட விரும்பினேன். ஃபோன் பார்ப்பதில் பிஸியாக இருந்த விக்ரம் இதைக் கேட்டு தலையை நிமிர்த்தினான். அவன் கண்களில் ஒரு குளிர்ச்சி இருந்தது. என் இதயத்தை யாரோ பிழிவது போல ஒரு வாக்கியத்தைச் சொன்னான், நீ பாவம் என்று நாடகம் போடாதே. வீடும் சொத்தும் இறுதியில் மகனுக்குத்தான் பயன்படும். நான் அப்படியே உறைந்து நின்றேன். அவனது குரல் உயவில்லை, கோபமாகவும் இல்லை, ஆனால் அது இரக்கமற்ற முறையில் குளிராக இருந்தது. ஒரு நொடியில் எனக்குள் ஏதோ ஒன்று அமைதியாகிவிட்டது. இத்தனை காலம் விக்ரம் பலவீனமானவன் என்றும் அம்மா மற்றும் மனைவிக்கு இடையில் சிக்கித் தவிக்கிறான் என்றும் நானே என்னை ஏமாற்றிக் கொண்டிருந்தேன். ஆனால் இல்லை, அவன் இதயத்தின் ஆழத்தில் அவன் சாந்தா தேவியைப் போலவே இருந்தான். என் சொத்து இறுதியில் அவன் இரத்தத்திற்கே அவனது வாரிசுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தான். அந்த திருமணத்தில் நான் ஒரு காவலாளி மட்டுமே, நான் வெறும் ஒரு பாலம். என் தந்தை எனக்கு கொடுத்த சொத்து என் புகுந்த வீட்டிற்குச் செல்வதற்கான ஒரு பாலமாக மட்டுமே நான் இருந்தேன். அன்று இரவு விக்ரமுக்கு முதுகை காட்டியபடி படுத்திருந்தேன். இருட்டில் என் கண்கள் திறந்தே இருந்தன. நான் அழவில்லை, ஒருவேளை அழுதையைத் தாண்டிய வலி என்பதால் இருக்கலாம். என் இதயம் முதல் விரல் நுனிவரை எனக்கு ஒருவித குளிர்ச்சியாக இருந்தது. அந்த நீண்ட இருண்ட இரவில் என் வாழ்க்கையின் முதல் உண்மையை உணர்ந்தேன். சாந்தாதேவி மட்டும் பேராசைக்காரர் அல்ல, என் மாமியார் மட்டும் என்னை அந்நியமாக நடத்தவில்லை. என் கடைசி ஆதரவு என்று நான் நம்பிய விக்ரமும் அந்த சூழ்ச்சியில் மௌனமாக அவர்களுடன் நின்று கொண்டிருந்தான். விக்ரமும் தன் தாயுடன் கைகோர்த்து விட்டான் என்று தெரிந்த அந்த இரவில் அவர்கள் எதிர்பார்த்தபடி நான் எந்த கூச்சலையும் போடவில்லை. நான் அதிக கேள்விகளை கேட்கவில்லை. அந்த திரைப்படத்தை அவன் முகத்தில் வீசி எறியவில்லை. சாந்தாதேவியுடன் வாக்குவாதம் செய்யவில்லை. இப்போது நான் எதையாவது சொன்னால் அவர்கள் பின்வாங்கிவிடுவார்கள், ஆதாரங்களை அழித்து விடுவார்கள், மீண்டும் துயரத்தில் இருக்கும் மாமியாராகவும் அப்பாவியாக நடிக்கும் கணவனாகவும் மாறிவிடுவார்கள் என்பது எனக்கு புரிந்தது. உங்கள் முதுகுக்கு பின்னால் சூழ்ச்சி செய்பவர்களை தோற்கடிக்க சில நேரங்களில் அவர்களை விட நீங்கள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டியிருக்கும். மறுநாள் முதல் நான் முன்பை விட சாதாரணமாக நடந்து கொள்ளத் தொடங்கினேன். அலுவலகம் சென்றேன், ஆரவை கவனித்துக் கொண்டேன். என் மாமியாரின் பேச்சிற்கு சாதாரண தொனியில் பதிலளித்தேன். சாந்தாதேவி ஏதேனும் சைகை செய்தால் நான் முன்போல உடனே பதில் பேசவில்லை. என் இந்த அமைதியான அணுகுமுறை நான் பயந்துவிட்டதாக அந்த தாய்மகன் ஜோடியை நினைக்க வைத்தது. சாந்தாதேவியின் கண்களில் அதை நான் தெளிவாகக் கண்டேன். அவர்களுக்கு தன்னம்பிக்கை திரும்பியது. எதிரில் இருப்பவரின் திட்டத்தை புரிந்து கொண்டோம் என்று நினைக்கும்போது வரும் அதே தன்னம்பிக்கை. அதுதான் நடந்தது. சில நாட்களுக்குப் பிறகு அவர் மீண்டும் தேன் போன்ற இனிமையான பேச்சுகளைத் தொடங்கினார். அன்று மாலை உணவிற்குப் பிறகு அவர் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தபோது என்னை அழைத்தார். அவர் குரலில் விசித்திரமான மென்மை இருந்தது. மீரா, நான் சிந்தித்து பார்த்துவிட்டேன்.
நான் என் பெயரை சொத்தில் சேர்க்கப் போவதில்லை. மருமகள் சொத்தின் மீது மாமியார் கண் வைக்கிறாள் என்று மக்கள் பேசுவார்கள். அதனால் நீ ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி மட்டும் எழுதித்தா, அப்போது விக்ரம் உனக்கு உதவ முடியும். கடைசியில் அவன் வீட்டின் ஆண்மகன், அவனே எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டால் சுலபமாக இருக்கும். நான் சோபாவில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் இதயத்தில் ஒரு குளிர்ச்சி ஓடியது. சொத்து ஆவணத்தில் பெயர் சேர்க்க முடியாவிட்டால் இப்போது பவர் ஆஃப் அட்டர்னியா? 3 அடி முன்னேறுவதற்காக 1 அடி பின்வாங்கும் தந்திரம் இது. நான் எதையும் சொல்வதற்குள் விக்ரம் குறுக்கிட்டான். ஏதோ மிகச்சரியான தீர்வை சொல்வது போல அவனது குரல் இருந்தது. நான் மின்சாரம், தண்ணீர், பழுதுபார்ப்பு மற்றும் காகிதப் பணிகளை மட்டும் கவனிக்கிறேன். நீ வேலையில் பிஸியாக இருப்பதால் அனைத்தையும் நீ கவனிப்பது உனக்கு கடினமாக இருக்கும். ஏதேனும் பணப்பரிவர்த்தனை செய்ய வேண்டுமென்றால் நான் அதை விரைவாக செய்து முடிப்பேன். நான் தலையை குனிந்து சில நொடிகள் சிந்திப்பது போல நடித்து, பிறகு மிகவும் மெதுவாக யோசிக்க விடுங்கள் என்று பதிலளித்தேன். நான் சொன்ன இந்த வார்த்தை அவர்களுக்கு திருப்தியை தந்திருக்கலாம். சாந்தாதேவி விக்ரமை பார்த்தார். அவர் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. விக்ரம் நிம்மதி பெருமூச்சு விட்டான். வெளியில் நான் எவ்வளவு அமைதியாக தெரிந்தேனோ, உள்ளுக்குள் அவ்வளவு எச்சரிக்கையுடன் இருந்தேன் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அடுத்த நாள் அலுவலகத்திலிருந்து அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு அப்பா மற்றும் கீர்த்தியை சந்தித்தேன். விக்ரம் ரகசியமாக சட்ட நடைமுறைகளை விசாரித்தது முதல் சாந்தாதேவியின் பவர் ஆஃப் அட்டர்னி, முக்தாமா கோரிக்கை வரை அனைத்தையும் கூறினேன். இதை கேட்டு அப்பா நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். நான் படிக்காமல் ஏதேனும் காகிதத்தில் கையொப்பமிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய அனைத்து சட்ட ரீதியான அபாயங்களையும் கீர்த்தி எனக்கு விளக்கினாள். அந்த சந்திப்பு முக்தாமா என்ற வார்த்தையின் ஆபத்தை எனக்கு தெளிவாக புரிய வைத்தது. இது கணவனிடம் சாவியை கொடுப்பது அல்லது மின்சார கட்டணம் கட்டச் சொல்வது போன்ற எளிமையான விஷயம் அல்ல. காகிதங்கள் மிகவும் தந்திரமாக தயாரிக்கப்பட்டிருந்தால் பவர் ஆஃப் அட்டர்னி பெற்றவர் வீட்டின் உரிமையாளரைப் போல பல காரியங்களை செய்ய முடியும். வீட்டை பழுது பார்ப்பது, வாடகைக்கு விடுவது, மற்றவர்களுடன் ஒப்பந்தம் செய்வது என ஆழமான சிக்கல்களுக்கு வழிவகுக்க முடியும். இதை கேட்டபோது என் முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நான் இவ்வளவு நாட்களாக பாவலாக, அப்பாவித்தனமாக இருந்திருந்தால் எல்லாம் பறிபோன பிறகுதான் நான் ஏமாற்றப்பட்டேன் என்பதே தெரிந்திருக்கும். கீர்த்தியின் ஆலோசனையின்படி அனைத்தையும் பலப்படுத்தத் தொடங்கினேன். பங்களாவில் கேமராக்களை பொருத்தினேன். கதவு பூட்டுகளை மாற்றி, விரல் ரேகை மற்றும் கடவுச்சொல் பாஸ்வேர்ட் கொண்ட பூட்டுகளை பொருத்தினேன். அதன் கட்டுப்பாடு என்னிடம் மட்டுமே இருந்தது. இந்த பணிகளை மிகவும் ரகசியமாக செய்தேன். அப்பாவின் தெரிந்தவர்கள் மூலம் இதை செய்ததால் விஷயம் வெளியே கசியவில்லை. அனைத்து ஆவணங்களையும் மீண்டும் சரிபார்த்து, நகல்களை எடுத்து அசல் மற்றும் நகல்களை வெவ்வேறு இடங்களில் பாதுகாப்பாக வைத்தேன். இதையெல்லாம் செய்யும்போது நான் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பும் அந்த பழைய பெண் அல்ல என்பதை உணர்ந்தேன். அதே நேரத்தில் ஆதாரங்களை சேகரிக்கவும் தொடங்கினேன். விக்ரமுடன் பேசும்போது என் பாக்கெட்டில் போனை வைத்து பேச்சை பதிவு செய்தேன். அவனது போனுக்கு வரும் சந்தேகத்திற்கிடமான செய்திகளை வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் புகைப்படம் எடுத்தேன். சாந்தாதேவி உறவினர்களிடம் வீட்டைப் பற்றி எதையேனும் பேசினால் அந்த வார்த்தைகளை நான் நினைவில் வைத்துக் கொண்டேன். எனக்கு உளவு பார்ப்பதில் விருப்பமில்லை. ஆனால் வெள்ளையை கருப்பாகவும் கருப்பை வெள்ளையாகவும் மாற்றத் தெரிந்தவர்களிடம் போராட வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாது என்பது எனக்குத் தெரியும். நான் அஞ்சியது போலவே சாந்தாதேவி நான் நினைத்ததை விட மேலான ஒரு திட்டத்தை தீட்டத் தொடங்கியிருந்தார். ஒரு மதியம் நான் என் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தபோது வரவேற்பறையில் சாந்தாதேவியின் குரல் கேட்டது. அவர் யாரோ ஒருவரிடம் லவுட் ஸ்பீக்கரில் பேசிக் கொண்டிருந்தார். நான் ஆரவை குளிப்பாட்டிக் கொண்டிருப்பதாக அவர்கள் நினைத்திருக்கலாம். அதனால் அவர்கள் கவலைப்படவில்லை. அவர் குரலில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஆம், ஏற்பாடுகளை தொடங்குங்கள். பங்களாவில் கிரகப்பிரவேச பூஜையை வைக்கலாம் என்று நினைக்கிறேன். பெரிய அறையை விக்ரமும் அவன் மனைவியும் வைத்துக் கொள்ளட்டும். அதற்கு அடுத்த அறையில் நான் இருக்கிறேன். சுனிதா வந்தால் நேர் எதிரே இருக்கும் அறையில் தங்கிக் கொள்ளட்டும். அது சரியாக இருக்கும். தொலைபேசியின் மறுமுனையிலிருந்து யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது. அவர் மீண்டும் சொன்னார். இந்த முறை குரல் தாழ்ந்திருந்தாலும் கேட்பதற்கு இன்னும் பயங்கரமாக இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்துவிட்டால் போதும், பிறகு அவளும் ஒத்துக்கொள்வாள். கடைசியில் தன் மாமியாரை அவன் தெருவில் விடப்போவதில்லை அல்லவா? நான் கதவிற்குப் பின்னால் அப்படியே உறைந்து நின்றேன். ஆரவின் துண்டை இறுக பிடித்திருந்த என் கைகள் வெளுத்துப் போயின. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த நேரத்தில் எனக்கு முன்பிருந்தது போல கோபம் வரவில்லை. எனக்குள் ஒருவித குளிர்ச்சி மட்டுமே ஓடியது. ஆரவின் துண்டை இறுக பிடித்திருந்த எனக்கு யாரோ என் இதயத்தின் மீது பனிக்கட்டியை வீசியது போல தோன்றியது. அவர்களின் மனதிற்குள் விஷயங்கள் இவ்வளவு தூரம் சென்றுவிட்டனவா? அவர்கள் தங்குவதற்கு அறைகளைக் கூட தேர்வு செய்துவிட்டார்கள். அவர்கள் பார்வையில் அந்த வீடு ஏற்கனவே அவர்களுடையதாகிவிட்டது.
அந்த நொடியே நான் முடிவு செய்தேன், நான் கிட்டத்தட்ட தோற்றுவிட்டேன் என்பதை அவர்களுக்கு நம்ப வைப்பேன். நான் இனி எந்த தடையும் சொல்லப் போவதில்லை, எந்த எதிர்வினையும் காட்டப்போவதில்லை. அன்று மாலை விக்ரம் என்னருகில் அமர்ந்து பவர் ஆஃப் அட்டர்னி பற்றி யோசித்தேனா என்று கேட்டபோது நான் அவனிடம் திரும்பி மிக மெதுவாகச் சொன்னேன், நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அம்மா ஏற்பாடுகளைச் செய்யட்டும். அன்று நான் என் பதிலைத் தருகிறேன். இதை கேட்டு விக்ரம் ஒரு நிமிடம் நின்றான். பிறகு மெதுவாக தலையசைத்தான். நான் உண்மையாகவே ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று அவன் நினைத்திருக்கலாம். அந்த மஞ்சள் வெளிச்சத்தில் அவன் முகத்தை பார்த்தேன். என் கண்களில் நீர் முட்டியது. நான் செய்வது கையொப்பமிடுவதற்கான ஏற்பாடு அல்ல, மாறாக அந்த தாய் மகன் இத்தனை நாட்களாக என்னைச் சுற்றி பின்னிக் கொண்டிருக்கும் பேராசை, வஞ்சகம் மற்றும் தந்திரங்கள் அனைத்தையும் அவர்கள் முன்னாலேயே வெளிச்சம் போட்டு காட்டப்போகும் நாளுக்கான தயாரிப்பு அது என்பதை அவன் அறியவில்லை. அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த கிரகப்பிரவேசம் எனக்கு வீட்டின் நுழைவுச் சடங்கு அல்ல, அவர்கள் அவர்களாகவே தங்களுக்கு போட்டுக்கொண்ட பொறி அது. நான் கணித்தபடியே சாந்தாதேவி வெறும் வார்த்தையுடன் நிறுத்தவில்லை, உண்மையில் ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டார். ஒரு நாள் தாமதமானாலும் நான் மனம் மாறிவிடுவேன் என்ற பயத்தில் மிக வேகமாகச் செய்தார். விக்ரமிடம் நான் எப்போது பதிலைத் தருவேன் என்று சொன்னேனோ அதற்கு ஒரு வாரத்திற்குள்ளேயே அவர்களே தேதியை குறித்துவிட்டார்கள். உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து அதை கிரகப்பிரவேசம் என்று பெயரிட்டு பெரிய விருந்துக்கு தயாரானார்கள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த முழுச் செயல்முறையிலும் என்னிடம் ஒருமுறை கூட அவர்கள் கேட்கவில்லை. அன்று காலை நான் வேண்டுமென்றே சீக்கிரம் செல்லவில்லை. அவர்கள் அனைத்தையும் தாராளமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவர்கள் மேலும் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தால் பின்னாளில் யாரும் பின்வாங்க முடியாது. ஆரவை காலையிலேயே அப்பா வீட்டிற்கு அனுப்பிவிட்டேன். வார இறுதியில் தாத்தாவுடன் இருப்பான் என்று சொல்லிவிட்டேன். பிறகு நான் பங்களாவிற்கு அருகிலுள்ள ஒரு கஃபேயில் அமர்ந்தேன். கடிகாரத்தின் முட்கள் நகர்வதை ஒரு நிமிடம் விடாமல் கவனித்துக் கொண்டிருந்தேன். என் இதயம் முன்பை விட துடிக்கவில்லை, அது விசித்திரமான அமைதியுடன் இருந்தது. ஆனால் அந்த அமைதி நிம்மதியானது அல்ல, ஒருபோதும் தோற்க முடியாத ஒரு போருக்கு முழுமையாக தயாராகிவிட்ட ஒருவனின் மௌனம் அது. மதியத்திற்கு அருகில் நான் காரை ஓட்டிக்கொண்டு சென்றேன். கேட்டிற்குள் காரை திருப்பியதும் முன்னால் தெரிந்த காட்சியைக் கண்டு ஸ்டீயரிங் வீலை இவ்வளவு பலமாகப் பற்றினேன் என்றால் என் கைகளே வலித்தன. பங்களாவின் முற்றத்தில் ஒரு சிவப்பு நிற பேனர் தொங்கிக் கொண்டிருந்தது. அதில் தங்க நிற எழுத்துக்களில் விக்ரம் மற்றும் மீரா ஆகியோரின் புதிய இல்லத்திற்கு நல்வரவு என்று எழுதப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு என் பெயரும் இருப்பது போலத் தெரிந்தாலும் வீடு என்னுடையது என்பதை மக்களுக்கு நினைவூட்டவே அது இருந்தது. ஆனால் கீழே இருந்த அந்த சூழலே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள போதுமானதாக இருந்தது. சாந்தாதேவி முற்றத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்தார். அவர் அடர்நிற புடவை அணிந்து ஒரு ராணியைப் போலச் சுற்றியுள்ளவர்களுக்கு கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். தானே அந்த வீட்டின் உண்மையான எஜமானி என்பது போல. அது மட்டுமல்ல, உள்ளே ஒரு சிறிய பூஜை அறையையும் உருவாக்கிவிட்டிருந்தார். பழங்களும் பூக்களும் இறைந்து கிடந்தன. வரவேற்பறையின் நடுவில் ஒரு பெரிய மர நாற்காலி வைக்கப்பட்டிருந்தது. அது வீட்டின் தலைவருக்கான இடம் என்பது தெளிவாகத் தெரிந்தது. உறவினர்கள் வீட்டைச் சுற்றி வந்து புகழ்ச்சி மழையை பொழிந்து கொண்டிருந்தனர். சாந்தாதேவியின் அதிர்ஷ்டம் எவ்வளவு பெரியது என்று பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு பெண் சத்தமாகச் சொல்வதைக் கேட்டேன். இனிமேல் இந்த வீட்டில் ஒரு களை இருக்கும், இல்லையென்றால் ஒரு பெண்ணின் பெயரில் மட்டும் இருந்தால் வீடு வெறிச்சோடியது போலத்தான் இருக்கும். அதைக் கேட்டு சுற்றியிருந்தவர்கள் சிரித்தனர். விக்ரம் தலையசைத்து அதையும் ஆமோதித்தான். சுனிதா அன்று அழகான உடை அணிந்திருந்தாள். அவள் தன் தாயுடன் ஒரே அணியில் இருப்பது போல நின்று கொண்டிருந்தாள். புன்னகையுடன் ஒரு உறவினரிடம், என் அண்ணன் எவ்வளவு திறமையானவன் பார், இவ்வளவு சீக்கிரம் பங்களாவிற்கு வந்துவிட்டான் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். இதைக் கேட்டதும் என் இதயத்தில் ஒரு குளிர்ச்சி ஓடியது. ஒரே ஒரு வாக்கியம், ஆனால் வேண்டுமென்றே என் பங்களிப்பை அவள் அழித்துவிட்டாள். என் தந்தை கொடுத்த வீட்டை விக்ரமின் உழைப்பின் பலனாக மாற்றி என் புகுந்த வீட்டாரின் பெருமையாக சித்தரித்துவிட்டாள். நான் கேட்டிற்குள் நுழைந்து நேராக முற்றத்திற்குச் சென்றேன். என்னை பார்த்ததும் சிலர் பேச நிறுத்திவிட்டனர். சிலர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிலர் எதையும் நடக்காதது போல போலியான புன்னகையுடன் நின்றனர். நான் படிக்கட்டுகளுக்கு அருகில் நின்றேன். அனைவரையும் ஒருமுறை மேலோட்டமாக பார்த்துவிட்டு மிகவும் மெதுவாக கேட்டேன், இங்கே இதையெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? நான் கத்தவில்லை, நடுங்கவும் இல்லை. ஆனால் நான் மிகவும் மெதுவாகப் பேசியதால் அந்த முற்றமே அமைதியானது. யாரோ ஒரு சுவிட்சை அணைத்தது போல அத்தனை பேரும் உறைந்து போயினர். சாந்தாதேவி திரும்பினார். ஒரு நிமிடம் நின்றார். பிறகு உடனே சவாலான முகபாவனையை உருவாக்கிக் கொண்டார். அவர் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தார். அவர் குரல் நடுங்கியது. ஆனால் அவர்தான் சொல்வதுதான் சரி என்பது போல காட்டிக்கொண்டார். ஒரு மாமியார் தன் மகனின் வீட்டிற்குள் நுழைய அனுமதி கேட்க வேண்டுமா என்ன? நான் அவரை பார்த்தேன்.
பிறகு அவர் சற்று நேரத்திற்கு முன்பு அமர்ந்திருந்த அந்த பெரிய நாற்காலியை பார்த்தேன். பின் நேராக அவர் முன்னால் சென்று நின்று ஒவ்வொரு சொல்லையும் தெளிவாகச் சொன்னேன். கடைசி முறையாக நினைவூட்டுகிறேன். இது என் வீடு, உங்கள் மகனுடையது அல்ல. நீங்கள் உங்கள் உறவினர்களை அழைத்து வந்து உரிமை கொண்டாடும் இடமும் இதுவல்ல. சூழல் எவ்வளவு பதற்றமாக மாறியது என்றால் காற்றின் சத்தம் கூட எனக்கு கேட்டது. சற்று நேரத்திற்கு முன்பு சிரித்துக் கொண்டிருந்த பெண்கள் இப்போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யாரோ தன் சேலையை சரி செய்தனர், யாரோ அரை அடி பின்வாங்கினர். ஆனால் சாந்தா தேவி இன்னும் நிறுத்துவதாக இல்லை. அவர் ஏதோ சொல்ல வாயெடுத்தபோது விக்ரம் வீட்டிற்குள்ளிருந்து வெளியே வந்தான். என் குரலை கேட்டிருப்பான் போலிருக்கிறது. அருகில் வந்த விக்ரம் என் கையை பிடித்துக்கொண்டு பல்லை கடித்துக்கொண்டு மெதுவாகச் சொன்னான், போதும் மீரா, இன்று இத்தனை பேர் இருக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்தாதே. நான் என் கையை உதறிவிட்டு அவன் கண்களை நேராக பார்த்தேன். இத்தனை ஆண்டுகளாக அழுத்தி வைக்கப்பட்டிருந்த கோபம் அந்த நொடியில் வெளிப்பட்டது. நான் விகாரமாக சிரித்தேன். நான் 6 ஆண்டுகளாக அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்று உன்முறை. விக்ரம் சில நொடிகள் உறைந்து நின்றான். நான் இத்தனை பேருக்கு முன்னால் தைரியமாக பதிலடி கொடுப்பேன் என்று அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். சாந்தாதேவி நான் மிகவும் அமைதியாக இருப்பதைக் கண்டதும் தன் பழைய நாடகத்தை தொடங்கினார். நெஞ்சை பிடித்துக்கொண்டு முனகத் தொடங்கினார். கீழே விழப்போவது போல நடித்தார். பிறகு சத்தமாக அழத் தொடங்கினார். கடவுளே, கிரகப்பிரவேச நாளிலேயே மருமகள் தன் மாமியாரை வீட்டை விட்டுத் துரத்துகிறாள். நான் எப்படி உயிரோடு இருப்பேன்? இது முன்பே நடந்திருந்தால் அந்த நாடகத்தைக் கண்டு நான் நின்றிருப்பேன். ஆனால் இம்முறை இல்லை. அவர் அழத் தொடங்கியதும் நான் என் போனை எடுத்து நான் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த அந்த வீடியோ ஆடியோ பதிவை ஒலிக்கச் செய்தேன். நான் எதுவும் பேசவில்லை, ஸ்பீக்கரை மட்டும் ஆன் செய்தேன். சாந்தா தேவியின் குரல் அந்த முற்றத்தில் எதிரொலித்தது. வீட்டிற்குள் நுழைந்துவிட்டால் போதும், பிறகு அவளும் ஒத்துக்கொள்வாள். கடைசியில் தன் மாமியாரை அவன் தெருவில் விடப்போவதில்லை அல்லவா? அந்த மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் அது ஒரு பலமான அறை போல விழுந்தது. அவர் அழுகை நின்றது. அவர் முகம் வெளுத்துப் போனது. சுனிதாவும் அங்கேயே நின்றாள். கண்கள் விரிந்தன. அந்த முற்றமே அதிர்ந்து போனது. சற்று நேரத்திற்கு முன்பு அவருக்கு ஆதரவாக இருந்த உறவினர்கள் இப்போது அவரை வேறுவிதமாக பார்த்தனர். அவர்களின் கண்களில் இப்போது அவமானம் இருந்தது. கையில் போனை பிடித்தபடி நான் விக்ரமை நேராக பார்த்து தெளிவாகச் சொன்னேன். நான் விஷயத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றால் பிறகு என்னிடம் புகார் சொல்லாதீர்கள். நான் இதை கூறியதும் தீ பிடித்துவிட்டது என்பது எனக்கு புரிந்தது. அந்த நொடியிலிருந்து அந்த போலியான கிரகப்பிரவேசம் வெறும் உணவருந்தும் நிகழ்வாக இருக்கவில்லை. அது ஒரு உண்மையான போர்க்களமாக மாறியது. அங்கு இனி யாரும் கண்ணியமானவர்களாகவோ அப்பாவித்தனமாகவோ அல்லது ஒன்றும் தெரியாதது போலவோ நடிக்க முடியாது. நான் பேசி முடித்ததும் அந்த முற்றத்தில் ஒரு கனமான மௌனம் நிலவியது. சிரித்து பேசிக்கொண்டிருந்த உறவினர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். சிலர் தரையை பார்த்தனர், சிலர் தங்கள் சேலையை சரி செய்தனர். ஆனால் அந்த கிரகப்பிரவேசம் இப்போது பாழாகிவிட்டது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். அந்த பதிவிற்கு பிறகு விக்ரம் பின்வாங்குவான் என்று நான் நினைத்தேன். ஆனால் இல்லை. இத்தனை பேருக்கு முன்னால் அவமானப்பட்டுவிட்டதால் அவனால் மேலும் கண்ணியமானவனாக நடிக்க முடியவில்லை. விக்ரம் சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு திடீரென்று திரும்பி வீட்டிற்குள் சென்றான். அவன் என்ன செய்யப் போகிறான் என்று நான் உணர்வதற்கு முன்பே கருப்பு நிற லெதர் பேக்குடன் வெளியே வந்தான். அதை முற்றத்தின் நடுவிலிருந்த மேஜையின் மீது பலமாக வீசினான். அதன் ஜிப்பை திறந்து தடிமனான காகிதக்கட்டை எடுத்தான். அவனது முகம் முன்பிருந்தது போல மென்மையாக இல்லை. அது குளிர்ச்சியாகவும் பதற்றமாகவும் அடக்கி வைக்கப்பட்ட கோபத்துடனும் இருந்தது. அவன் என்னை தீர்க்கமாக பார்த்து கடினமான குரலில் சொன்னான், மீரா, இன்று அனைவரின் முன்னிலையிலும் இந்த முக்தாமா பவர் ஆஃப் அட்டர்னி ஆவணத்தில் கையொப்பமிடு. ஒரு மனைவியாக நீ இதைத்தான் செய்ய வேண்டும். அந்த முற்றமே மீண்டும் அதிர்ந்து போனது. நான் என் கணவனையும் அவன் கையிலிருந்த காகிதங்களையும் பார்த்தேன். என் நெஞ்சில் ஒரு குளிர்ச்சி ஓடியது. மனைவியின் மென்மையான மனதை நம்பி மட்டும் அவன் ஏமாற்ற நினைக்கவில்லை. என்னை தந்திரமாக வழிக்கு கொண்டு வரவோ அல்லது பின்வாங்கி இனிமையான பேச்சுகளை பேசவோ அவன் வரவில்லை. அனைவரின் முன்னிலையிலும் என் மீது அழுத்தம் கொடுத்து கையொப்பம் வாங்குவதற்காகவே அவன் ஏற்கனவே காகிதங்களுடன் தயாராக வந்திருந்தான். உறவினர்களின் அழுத்தம், மனைவி என்ற கடமை, மருமகள் என்ற மரியாதை என அனைத்தையும் பயன்படுத்தி என்னை சிக்க வைக்க முயன்றான். நான் முன்னேறிச் சென்று அந்த தடிமனான கட்டை எடுத்து ஒவ்வொரு பக்கமாக புரட்டினேன். முதல் சில வரிகளை படித்ததுமே அவர்கள் எவ்வளவு ஆழமாக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. இது கணவனிடம் சாவியை கொடுப்பது அல்லது வீட்டை பராமரிக்கச் சொல்வது போன்ற சாதாரணமான காகிதம் அல்ல.
அதில் வீட்டை நிர்வகித்தல், பழுது பார்த்தல், பணப்பரிவர்த்தனை, நோட்டரி மற்றும் வங்கி தொடர்பான அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கு இருப்பதாகவும் இன்னும் பல அதிகாரங்கள் இருப்பதாகவும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. வெளியே இருப்பவர்கள் இதை பார்த்தால் கணவனுக்கு உதவும் சாதாரண ஆவணம் என்று நினைப்பார்கள். ஆனால் கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு புரியும், நான் தவறுதலாக இதில் கையொப்பமிட்டால் இந்த வீடு என் கையை விட்டு முழுமையாக நழுவிச் சென்றுவிடும் என்பது. நான் தலையை நிமிர்த்தி விக்ரமை பார்த்து ஒரு விகாரமான சிரிப்பைச் சிரித்தேன். நீங்கள் வெறும் உதவிதான் செய்யப்போவதாகச் சொல்கிறீர்கள். ஆனால் இந்த ஆவணங்கள் வீட்டை அடமானம் வைப்பதற்கான வழியை கூட திறந்துவிடுகின்றனவே. உறவினர்களுக்கு இடையே கிசுகிசுப்புகள் எழுந்தன. ஒரு பெண் தன் தோழியின் காதில் ஏதோ சொன்னாள். பெரிய நாற்காலிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சாந்தாதேவியின் முகம் இறுகியது. விக்ரம் ஒரு நிமிடம் தயங்கினாலும் உடனடியாக வாதாடத் தொடங்கினான். நீ எல்லாவற்றிலும் சந்தேகம் கொள்கிறாய். வக்கீல் தயாரித்தது என்பதால் அதில் எல்லா விதிகளும் இருக்கும். எல்லாவற்றிலும் சந்தேகம் கொண்டால் எப்படி ஒன்றாக வாழ்வது என்று விக்ரம் கேட்டான். நான் அவனை பார்த்தேன். எனக்கு கோபம் வரவில்லை, விசித்திரமான சிரிப்புதான் வந்தது. அப்படியானால் உன் மனைவியின் கையொப்பம் இன்றி கோப்பு முன்னேற முடியாது என்ற மெசேஜ் உனக்கு ஏன் வந்தது என்று கேட்டேன். நான் அன்று எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை போனில் திறந்து அனைவர் முன்னிலையிலும் காட்டினேன். அங்கிருந்தவர்களால் ஒவ்வொரு சொல்லையும் படிக்க முடியாவிட்டாலும் விக்ரமின் எதிர்வினை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. அவனது முகம் வெளுத்துப் போனது. மேஜையை பிடித்திருந்த அவன் கைகளில் நரம்புகள் புடைத்தன. இதைக் கண்ட சுனிதா, நீ இதை போலியாக உருவாக்கியிருக்கலாம், போட்டோஷாப் மூலம் எதை வேண்டுமானாலும் செய்யலாமே என்று கூர்மையான குரலில் குறுக்கிட்டாள். நான் பதில் சொல்வதற்குள் கேட்டிற்கு வெளியே வேகமான காலடிச் சத்தங்கள் கேட்டன. கீர்த்தி உள்ளே வந்தாள். அவளுக்கு பின்னால் முறையான அலுவலக உடை அணிந்த ஒரு பெண்மணி இருந்தார். அவர் கையில் ஒரு கோப்பு இருந்தது. என் இதயம் வேகமாக துடித்தாலும் என் மனம் அமைதியாக இருந்தது. நான் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்த காய் இது. கீர்த்தி முன்னே வந்து அனைவருக்கும் வணக்கம் சொல்லி அறிமுகப்படுத்தினாள். இவர்கள் மிஸ்ஸஸ் குல்கர்னி, நோட்டரி பணிகளில் நிபுணர். நோட்டரி என்ற வார்த்தையை கேட்டதும் விக்ரமின் முகம் மாறியது. சாந்தாதேவியும் கண்களை விரித்துப் பார்த்தார். நான் வெறும் கையுடன் போராட வரவில்லை என்பதை அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தனர். மிஸ்ஸஸ் குல்கர்னி என் கையிலிருந்து கோப்பை வாங்கி முற்றத்தின் நடுவில் நின்று ஒவ்வொரு பக்கமாக பார்த்தார். யாருக்கும் பேசத் துணிச்சல் வரவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு ஆதரவு தெரிவித்த உறவினர்கள் இப்போது மூச்சை பிடித்துக்கொண்டு நின்றனர். பரிசோதித்த பிறகு அவர் தலையை நிமிர்த்தினார். அவர் குரல் மெதுவாக இருந்தாலும் அனைவருக்கும் தெளிவாக கேட்டது. இது வீட்டை பராமரிப்பதற்கான சாதாரண ஆவணம் அல்ல. கையொப்பமிடுபவர் கவனமாக படிக்கவில்லை என்றால் இதில் அதிகாரம் பெறுபவர் எதிர்காலத்தில் சொத்தை கைப்பற்ற முடியும். இதை கேட்டதும் சில உறவினர்கள் பின்வாங்கினர். சிலர் விக்ரமை ஒரு அந்நியனைப் போல பார்த்தனர். சாந்தாதேவி இப்போது உண்மையிலேயே பயந்துவிட்டார். நடுங்கும் குரலில், உன் கணவனை சிக்க வைக்க நீ ஆட்களை அழைத்து வந்திருக்கிறாயா? நீ மிகவும் விஷத்தன்மை கொண்டவள் மீரா என்று என் மீது விரலை நீட்டிச் சொன்னார். நான் அவர் பக்கம் திரும்பினேன். இத்தனை ஆண்டுகால பொறுமை ஒரே வாக்கியத்தில் வெளிப்பட்டது. 6 ஆண்டுகளாகத் தன் மருமகளை வேலைக்காரி போல நடத்தியவர்கள் யார்? என் சொத்தை பார்த்ததும் அதை கொள்ளையடிக்க திரண்டவர்கள் யார்? அதுதான் விஷத்தன்மை. இப்போது யாரும் சிரிக்கவில்லை, யாரும் அவர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை. அந்த பெரிய முற்றத்தில் காற்றின் சத்தமும் அம்பலப்படுத்தப்பட்டவர்களின் வேகமான மூச்சுச் சத்தமும் மட்டுமே கேட்டது. வேறு வழியே இல்லை என்று தெரிந்த அந்த தருணத்தில் விக்ரம் தன் உண்மையான முகத்தை காட்டினான். அவன் மிஸ்ஸஸ் குல்கர்னியிடமிருந்து கோப்பை பிடுங்கி மேஜையின் மீது பலமாக வீசினான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. குரலில் ஒருவித எரிச்சல் இருந்தது. ஆம், எனக்கு இந்த வீடு வேண்டும். நீ என் மனைவிதானே? உன்னுடையது எதுவோ அது என்னுடையதும் கூட. அவன் இதை கூறியதும் அந்த முற்றமே அதிர்ந்தது. ஒரு உறவினர் எவ்வளவு அதிர்ச்சியடைந்தார் என்றால் அவர் கையிலிருந்த தேநீர் கோப்பை கீழே விழுந்து உடைந்தது. சுனிதா அப்படியே உறைந்து நின்றாள். சாந்தாதேவியின் வாய் ஆச்சரியத்தில் பிளந்தது. நான் என் கணவனை பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது என் மனதில் எந்த சந்தேகமும் எஞ்சியிருக்கவில்லை. அவன் முகமூடி கழன்று விழுந்தது. இனிப்பு பேச்சுகள் அம்மாவுக்கும் மனைவிக்கும் இடையில் சிக்கித் தவிப்பது, அந்த பொய்கள் என அனைத்தும் அந்த நொடியில் மறைந்துவிட்டன. அந்த போலியான கிரகப்பிரவேசம் இப்போது ஒரு பொது விசாரணையாக மாறியது. சாந்தாதேவி மட்டுமல்ல, விக்ரமும் தன் பேராசையை அனைவர் முன்னிலையிலும் அம்பலப்படுத்திக் கொண்டான். விக்ரம் கத்திய பிறகு அங்கிருந்த அனைவரும் மூச்சை அடக்கிக் கொண்டு நின்றனர். அவன் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. கழுத்து நரம்புகள் புடைத்திருந்தன. கைகளை மேஜையின் மீது வைத்திருந்த விதம் எதையும் அடித்து நொறுக்கத் தயாராக இருப்பது போல இருந்தது. இது சில ஆண்டுகளுக்கு முந்தைய மீராவாக இருந்தால் நான் நடுங்கியிருப்பேன்.
அந்த ஆண்களுக்கே உரிய ஆக்ரோஷமான குரலை கேட்டு பயந்திருப்பேன். ஆனால் என் சொந்த பங்களாவில் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த உறவினர்களுக்கு முன்னால், பாதிக்கப்பட்டவள் போல நடித்த அந்த மாமியாருக்கு முன்னால், இப்போது தன் பேராசையை வெளிப்படையாக காட்டிய அந்த கணவனுக்கு முன்னால் நான் ஒருவித அமைதியுடனேயே இருந்தேன். நான் அவசரமாக பதில் சொல்லவில்லை. என் கைப்பையை திறந்து மற்றொரு காகிதக்கட்டை எடுத்தேன். இது ஸ்கிரீன்ஷாட் அல்ல, வெறும் வாய்வழிவாதமும் அல்ல. வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையில் எழுதப்பட்ட உண்மை அது. அதை அனைவர் முன்னிலையிலும் உயர்த்தி பிடித்தேன். என் குரல் அமைதியாகவும் அதே சமயம் தெளிவாகவும் இருந்தது. நான் இதை சுயநலத்திற்காக சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. இந்த வீடு என் கணவன் கையில் கிடைத்தால் 1 மாதத்திற்குள் இது கடனுக்காக ஏலம் போய்விடும் என்பதால்தான் நான் இதை வைத்திருக்கிறேன். முற்றம் ஒரு கொதிக்கும் பாத்திரம் போல சத்தமிட்டது. யாரோ கடவுளே என்று கத்தினர். சிலர் விக்ரமை ஆச்சரியத்துடன் பார்த்தனர், சிலர் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று பின்வாங்கினர். சாந்தாதேவி இப்போது உண்மையிலேயே பயந்துவிட்டார். அவர் தள்ளாடினார். அவர் குரலில் முன்னிருந்த அந்த திமிர் இல்லை. நீ பொய் சொல்கிறாய், என் மகன் மீது எந்த கடனும் இல்லை. நான் அவரை பார்த்தேன். அவர் உதடுகள் நடுங்குவதைக் கண்டேன். என் இதயத்தில் இப்போது எந்த கருணையும் இல்லை, கோபமும் இல்லை. இத்தனை காலம் எந்த மாதிரியான மனிதர்களுடன் வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஏமாற்றம் மட்டுமே இருந்தது. நான் ஒவ்வொரு காகிதமாக எடுத்து மேஜை மீது வைத்தேன். கடன் இல்லை என்கிறீர்களா? அப்படியானால் இது என்ன? விக்ரம் பெயரில் 3 பர்சனல் லோன்கள், கையால் எழுதப்பட்ட காகிதங்களுடன் 2 வெளிக்கடன்கள் மற்றும் அதற்கான வட்டி கட்டும் தேதிகள் இதோ. ஒரு பிசினஸில் முதலீடு செய்த பணம் முழுவதுமாக மூழ்கிப்போனதற்கான ஆதாரங்கள் இவை. அவற்றில் அனைத்தும் கையொப்பமிடப்பட்டிருந்தன. தேதிகள், வங்கிக் கடன் பரிவர்த்தனைகளுக்கான ஆதாரங்கள் என அனைத்தும் இருந்தன. நான் ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும்போதும் விக்ரமின் முகம் மேலும் மேலும் வெளுத்தது. அவன் என்னை தன் கண்களை நேராக பார்க்க துணியவில்லை. அந்த மேஜையின் மீதிருந்த காகிதங்களை எப்படியாவது அவற்றை பிடுங்கி எறிந்துவிட வேண்டும் என்பது போல உற்று பார்த்து கொண்டிருந்தான். நான் கணித்தபடியே அடுத்த நொடி அவன் வெடித்தான். விக்ரம் திடீரென என் பக்கம் பாய்ந்தான். மேஜை மீது இருந்த காகிதங்களை பிடுங்க அவனது கைகள் முன்னேறின. ஆனால் நான் ஏற்கனவே அறிவுறுத்தியபடி பங்களாவின் 2 பாதுகாவலர்கள் உடனடியாக முன்னே வந்தனர். ஒருவர் அவன் தோளை பிடித்துக்கொள்ள, மற்றொருவர் கண்டிப்பான குரலில் அமைதியாக இருங்கள் என்றார். விக்ரமின் அந்த ஆக்ரோஷமான முகம் அங்கிருந்த உறவினர்களுக்கு முன்னால் இப்போது அவமானமாகவும் பரிதாபமாகவும் தெரிந்தது. தன் கௌரவத்தை எப்போதும் பெரிதாக கருதும் அந்த மனிதன் இன்று திருடனைப் போல அனைவர் முன்னிலையிலும் தடுக்கப்பட்டான். நான் அவனை பார்த்துவிட்டு முதல் காகிதத்தை எடுத்தேன். சுமார் ஓராண்டுக்கு முன்பு உங்கள் நண்பருடன் சேர்ந்து தொழிலில் முதலீடு செய்தீர்கள். அந்த பணம் முழுவதும் மூழ்கிவிட்டது. அதை யாரிடமும் சொல்ல உங்களுக்கு தைரியம் வரவில்லை. அதன் பிறகு நஷ்டத்தை ஈடுகட்ட மீண்டும் கடன் வாங்கினீர்கள். அதுவும் பலனளிக்கவில்லை. மீண்டும் கடன் வாங்கினீர்கள். இப்போது வட்டிக்கு வட்டி பெருகிவிட்டது. கடந்த சில மாதங்களாக கடன் திருப்பிச் செலுத்தும் அழுத்தம் அதிகமாகிவிட்டதால் இப்போது இந்த வீட்டின் மீது உங்கள் கண் பட்டது. நான் இதை கூற அங்கிருந்த கிசுகிசுப்புகள் அதிகரித்தன. ஒரு உறவினர் மற்றவரிடம், அதனால்தான் விக்ரம் சமீபகாலமாக இவ்வளவு பதற்றமாக இருக்கிறான் என்று இப்போதுதான் புரிகிறது என்றார். சிலையாக நின்றிருந்த சுனிதாவின் முகமும் வெளுத்தது. அவள் தன் தாயை திரும்பி பார்த்து நடுங்கும் குரலில், அம்மா, இது உண்மையா என்று கேட்டாள். அந்த ஒரு கேள்வி போதும். சுனிதாவுக்கே இவர்களின் திட்டங்கள் மேலோட்டமாகத்தான் தெரியும். இவ்வளவு ஆழமாக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை என்பதை புரிந்துகொள்ள. தன் சொந்த மகளின் கேள்வியால் சாந்தாதேவி அனைவர் முன்னிலையிலும் பதற்றமடைந்தார். விக்ரமை பார்த்தார், என்னை பார்த்தார். பேசுவதற்கு முன் பலமுறை தயங்கினார். பிறகு ஒரு பலவீனமான குரலில், கடன் இருந்தால் மெதுவாக அடைத்துவிடலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதுதானே முறை என்றார். நான் சிரித்தேன், ஒரு சிறிய வறண்ட குளிர்ச்சியான சிரிப்பு. உதவி செய்வதற்கும் துரோகம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அம்மா. நான் இன்று இந்த ஆவணங்களில் கையொப்பமிட்டிருந்தால் இந்த 7 கோடி ரூபாய் பங்களா உங்கள் மகன் தோண்டிய குழியை மூடுவதற்குத்தான் பயன்பட்டிருக்கும். இது உதவியல்ல, தன் மனைவியையும் சேர்த்து அதே குழியில் தள்ளுவது. முற்றம் முழுவதும் அமைதியானது. யாரும் சாந்தாதேவிக்கு ஆதரவாக பேசவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பு அவருக்கு ஆதரவாக பேசிய உறவினர்கள் இப்போது மிகவும் சங்கடமாக தெரிந்தனர். சிலர் அவர்கள் பார்வையில் சிக்காமல் தப்பிக்க பார்த்தனர். எவ்வித அசிங்கமான விஷயத்திலும் தாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் விரும்பினர். இது மட்டும் போதாது என்பது எனக்கு தெரியும். அந்த தாய்மகன் போன்றவர்களுக்கு கடனை பற்றிய காகிதங்கள் மட்டும் போதுமானதாக இருக்காது. பிசினஸில் நஷ்டம் ஏற்படுவது சகஜம் என்று அவர்கள் இன்னும் வாதிடக்கூடும்.
அங்கு இருந்த ஒவ்வொருவருக்கும் இன்னொரு விஷயத்தை தெளிவாக காட்ட வேண்டியிருந்தது. அவர்கள் கடனை மட்டும் மறைக்கவில்லை, என்னை திட்டமிட்டு ஏமாற்றவும் சதி செய்திருக்கிறார்கள். நான் காகிதங்களை கீழே வைத்துவிட்டு என் போனை திறந்து கடந்த சில இரவுகளாக நான் எண்ணற்ற முறை கேட்டு பழகிய அந்த பதிவை ஒலிக்கச் செய்தேன். போனை உயர்த்தி பிடித்து ஸ்பீக்கரை ஆன் செய்தேன். அந்த அமைதியான முற்றத்தில் விக்ரமின் குரல் எதிரொலித்தது. அம்மா, நீ மட்டும் அவள் கையொப்பமிடும் வரை அழுத்தம் கொடு. வீடு மட்டும் கிடைத்துவிட்டால் மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். பிறகு என்ன நடக்கும் என்று பார்ப்போம். எவரும் மூச்சு விடுவதற்குள் சாந்தாதேவியின் குரல் கேட்டது. ஒவ்வொரு சொல்லும் தெளிவாக இருந்தது. இது பேரனுக்காக என்று சொல்லிவிடு. குழந்தைகள் என்று வரும்போது பெண்கள் எளிதில் கரைந்து விடுவார்கள். அந்த பதிவு சிறியதுதான், ஆனால் அது முடிந்து போனபோது அங்கிருந்த சூழலே உறைந்து போனது. இது இப்போது வெறும் சந்தேகமோ அல்லது கணவன் மனைவிக்கு இடையேயான வாக்குவாதமோ அல்ல. இது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாத்திரம் கொடுக்கப்பட்டு என்னை திட்டமிட்டு சிக்க வைக்க தீட்டப்பட்ட ஒரு சதி. நான் தலையை நிமிர்த்தி விக்ரமை பார்த்தேன். அவன் முகம் கோபத்தாலும் அவமானத்தாலும் சிவந்திருந்தது. அவன் கண்கள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் அது முன்பிருந்த கோபம் அல்ல, அனைவர் முன்னிலையிலும் முழுமையாக நிர்வாணமாக்கப்பட்ட ஒருவனின் நிலை அது. நான் என் மகனுக்கும் எனக்கும் ஆதரவாக இருக்கும் என்று நம்பிய அந்த மனிதனை பார்த்தேன். பிறகு மெதுவாகச் சொன்னேன், 6 ஆண்டுகளாக நான் ஒரு பலவீனமான மனிதனை மணந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றுதான் தெரிந்து கொண்டேன், என் மனைவியை முழுமையாக அழித்துவிட திட்டமிடும் ஒரு மனிதனை மணந்திருக்கிறேன் என்று. நான் இதை கூறியதும் விக்ரமின் உதடுகள் நடுங்கின. அவன் ஏதோ சொல்ல முயன்றான், ஆனால் அமைதியாகிவிட்டான். ஏனென்றால் இப்போது சொல்வதற்கு அவனிடம் என்னதான் இருக்கிறது? கடன் காகிதங்கள், வங்கி ஆதாரங்கள், மெசேஜ்கள் மற்றும் ஆடியோ பதிவு என அவன் இந்த வீட்டை பறிக்க நினைத்த ஒவ்வொரு வழியையும் நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துவிட்டேன். 6 ஆண்டுகள் அவனுக்கு மனைவியாக இருந்த பிறகு இப்போது எனக்கு ஏமாற்றத்தினால் வலி ஏற்படவில்லை. தன் வாழ்க்கையை ஒரு துணைவியாக பார்க்காமல் கஷ்டங்களிலிருந்து வெளியேற உதவும் ஒரு படிக்கட்டாக மட்டுமே பார்த்த மனிதனை நம்பி இத்தனை காலத்தை வீணாக்கிவிட்டோமே என்ற வருத்தம் மட்டுமே இருந்தது. பதிவு முடிந்ததும் அந்த முற்றமே வெறுமையானது போல உணர்ந்தேன். இப்போது சிரிப்பொலிகள் இல்லை. சாந்தாதேவிக்கும் அவரது மகனுக்கும் ஆதரவாக எவரும் இல்லை. சற்று நேரத்திற்கு முன்பு சாப்பாட்டு மேஜையை சுற்றி அமர்ந்திருந்த உறவினர்கள் இப்போது மெல்ல மெல்ல எழுந்து சென்றனர். சிலர் தலையை குனிந்தனர், சிலர் வாயிலை நோக்கி நடந்தனர், சிலர் விழாவிற்கு வந்தோம் என்று நினைத்தோம் என்று தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டே சென்றனர். இந்த வீடு சூறையாடப்படுகிறது. இது சிறிய விஷயமாக தோன்றினாலும் இத்தனை ஆண்டுகளாக சாந்தாதேவி கட்டிக்காத்த கௌரவத்தின் மீது விழுந்த நேரடி அடி அது. நான் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். யாரையும் பின்தொடரவில்லை, யாரையும் தடுக்கவில்லை. அவர்கள் முன்பு பாதுகாப்பாக உணர்ந்த அந்த கூட்டத்திலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறுவதை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தேன். இது கிரகப்பிரவேசம் அல்ல, அவமானகரமான உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் தருணம் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். உண்மை என்னவென்று தெரியாதவரைதான் மக்கள் ஆதரவு தருவார்கள். ஆனால் ஆதாரங்கள் முன்வரும்போது கொள்ளையடிப்பவர்களுடன் நின்று தங்கள் பெயரை பாழாக்க யாரும் விரும்ப மாட்டார்கள். இதை பார்த்த சாந்தாதேவி பைத்தியம் பிடித்தது போலானார். தன் கௌரவத்தை காப்பாற்ற முடியாமல் துக்கப்படும் மாமியார் போல நடிக்கும் தைரியமும் இன்றி அவர் என் பக்கம் திரும்பினார். நடுங்கும் கையால் என்னை சுட்டிக்காட்டி திட்டத் தொடங்கினார். துரோகி பெண்ணே, என் குடும்பத்தை அவமானப்படுத்தவே இதையெல்லாம் செய்தாயா? எங்களை சேற்றில் தள்ளப் பார்க்கிறாயா? நான் அவரை பார்த்தேன். என் இதயத்தில் ஒரு துளி கருணை கூட இல்லை. 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சற்று சத்தமாக பேசினால் கூட நான் இரவு முழுவதும் உறங்காமல் கண்ணீர் வடித்திருப்பேன். ஆனால் இப்போது இதையெல்லாம் கேட்டபோது எனக்கு வெறும் வெறுமை மட்டுமே தெரிந்தது. நான் மிகவும் குளிர்ந்த குரலில் பதிலளித்தேன். ஒவ்வொரு சொல்லும் தெளிவாக இருந்தது. மற்றவர்களின் வீட்டை கொள்ளையடிக்க நினைத்த அன்றே உங்கள் கௌரவம் போய்விட்டது. நான் உண்மையைச் சொன்னதால் அல்ல. இதைக் கேட்டதும் சாந்தாதேவி தள்ளாடிக்கொண்டே என் பக்கம் வர முயன்றார். ஆனால் அதற்குள் விக்ரம் முன்னே வந்து என் பக்கம் விரலை நீட்டினான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. கோபத்தில் அவனது குரல் சிதைந்தது. நீ என்னை அழிக்கப் பார்க்கிறாய், அப்படித்தானே என்றான். ஒரு காலத்தில் என் கணவனாக இருந்த அந்த மனிதனை பார்த்தேன். பயப்படாமல் நடுங்காமல் ஒரே ஒரு பதிலை கொடுத்தேன். உன்னை அழித்தது நீயே, உன் பேராசைதான். விக்ரம் ஒரு நிமிடம் நின்றான். அவனது விரக்தியைக் கண்டு நான் உருகிவிடுவேன் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் இல்லை, துரோகம் செய்தவர்களுக்காக பரிதாபப்படும் காலத்தை நான் கடந்து வந்துவிட்டேன். நான் கேட்டருகே நின்றிருந்த பாதுகாவலர்களை பார்த்து தலையசைத்தேன். அந்த பெரிய கேட் இன்னும் அகலமாக திறந்தது. முற்றத்தின் நடுவே நின்று என் குரல் உயவில்லை என்றாலும் தீர்ப்பைப் போல உறுதியாகச் சொன்னேன். இந்த வீட்டின் ஆவணங்களில் பெயர் இல்லாதவர்கள் அனைவரும் 10 நிமிடத்திற்குள் இங்கிருந்து கிளம்பிவிடுங்கள்.
வேண்டுமென்றே நிற்பவர்களை நான் போலீசிடம் ஒப்படைக்கப் போகிறேன். என் வார்த்தைகள் ஒரு எல்லையைப் போல இருந்தது. கிளம்பத் தயங்கிய உறவினர்கள் இப்போது இன்னும் வேகமாக கிளம்பினர். ஒருவர் மற்றவரை இழுத்துக்கொண்டு, வா இங்கே, இந்த விவகாரத்தில் சிக்க வேண்டாம் என்று முணுமுணுத்தனர். சிலர் சாந்தா தேவியையும் அவனது மகனையும் வெறுப்புடனும் ஏமாற்றத்துடனும் பார்த்தனர். சில நிமிடங்களிலேயே மக்கள் நிறைந்திருந்த அந்த முற்றம் பாதியாக காலியானது. அந்த வெறுமை அந்த நாடகத்தின் அவமானத்தை இன்னும் ஆழமாக வெளிப்படுத்தியது. சாந்தாதேவி இன்னும் பிடிவாதமாக நின்று தன் பழைய நாடகத்தை தொடர்ந்தார். அவர் சத்தமாக அலறினார், நான் உனக்கு மாமியார், நீ என்னை வெளியேற்றுகிறாயா? கடவுளே, ஒரு மருமகள் தன் மாமியாரை துரத்துகிறாளே! அந்த பதற்றமான சூழலையும் கிழித்துக்கொண்டு அவர் குரல் ஒலித்தது. இது முன்பாக நடந்திருந்தால் அண்டை வீட்டார் என்ன நினைப்பார்கள், மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நான் பயந்திருப்பேன். ஆனால் இப்போது அல்ல. நான் அவர் அருகில் சென்று குனிந்து அவருக்கு மட்டும் கேட்கும் வகையில், ஆனால் ஒவ்வொரு சொல்லும் ஊசி போல குத்துமாறு மெதுவாகச் சொன்னேன். இத்தனை ஆண்டுகளாக என்னை அந்நியத்தி என்றுதானே அழைத்துக் கொண்டிருந்தீர்கள்? இன்று உங்களுக்கும் அதையே சொல்கிறேன். சாந்தாதேவி உடனே தலை நிமிர்ந்து என்னை பார்த்தார். கண்கள் விரிந்தன. கோபமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. இத்தனை ஆண்டுகளாக அவர் பயன்படுத்திய அந்நியத்தி என்ற சொல் எவ்வளவு வலிமிக்கது என்பதை அவர் அந்த தருணத்தில் உணர்ந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு மேலும் நாடகமாட நான் வாய்ப்பளிக்கவில்லை. நான் நேராக நிமிர்ந்து நின்று ஒரு அடி பின்வாங்கினேன். என் கண்களில் அதே பனிக்கட்டி போன்ற குளிர்ச்சி இருந்தது. சரியாக அந்த நேரத்தில் விக்ரமின் போன் சத்தமாக ஒலிக்கத் தொடங்கியது. ஒருமுறை, இருமுறை, 3 முறை. அந்த அமைதியான முற்றத்தில் போன் ஒலி காதுகளை துளைத்தது. விக்ரம் போனை எடுத்து திரையை பார்த்தான். அவன் முகம் வெளுத்துப் போனது. வேகமாக போனை கட் செய்தான். ஆனால் அவன் அதை பாக்கெட்டில் வைப்பதற்குள் கேட்டின் வெளியே இருவர் நின்றிருப்பதை நாங்கள் கண்டோம். அவர்கள் சீருடை அணியவில்லை, சத்தமும் போடவில்லை. அவர்கள் அமைதியாக நின்றிருந்தனர். ஒருவர் கைகளை கட்டிக்கொண்டு நிற்க, மற்றொருவர் அங்கிருந்த அனைவரும் கேட்கும் வகையில் உரக்க கேட்டார், விக்ரம் சாப், இவர்தானா? பணத்தை திருப்பிக் கொடுப்பதாகச் சொன்னீர்களே, இப்போது ஏன் ஒளிந்து கொள்கிறீர்கள்? அந்த முற்றம் மீண்டும் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளானது. கேட் வரை சென்ற உறவினர்கள் அங்கேயே நின்றனர். விக்ரமை பார்த்தனர். பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்கள் கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. நான் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். இப்போது நான் எதுவும் சொல்லத் தேவையில்லை. எந்த குற்றச்சாட்டை விடவும் இந்த காட்சி கொடூரமானது. சற்று நேரத்திற்கு முன்பு தன் மனைவியின் சொத்தை பறிக்க முயன்ற, தன் மனைவி தன்னை அழித்துவிட்டதாக கத்திய மனிதனின் கடன் கொடுத்தவர்கள் வாசலில் வந்து நின்றிருந்தனர். இந்த அவமானத்தை நான் அவருக்கு தரவேண்டிய அவசியமில்லை. இதை அவனேதான் தேடிக்கொண்டான். சாந்தாதேவி இப்போது உண்மையிலேயே பயந்துவிட்டார். அவர் எழுந்து தள்ளாடிக்கொண்டே தன் மகனின் கையை பிடித்துக்கொண்டார். அவர் குரல் நடுங்கியது. விக்ரம், இது என்ன? இவர்கள் யார்? அவர் கேள்வி எவ்வளவு பயந்தும் அப்பாவித்தனமாகவும் இருந்தது என்றால், இந்த விவகாரம் வெறும் பிசினஸ் நஷ்டத்தை தாண்டி எங்கோ சென்றுவிட்டது என்பதை அந்த நொடியில் அவர் உணர்ந்திருக்கலாம். விக்ரம் தன் தாய்க்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் பயந்து போய் அவள் கையை பிடித்துக்கொண்டு பின்வாசல் வழியாக வெளியேற முயன்றான். அவன் எவ்வளவு பதறினானோ அவ்வளவு பரிதாபமாக தெரிந்தான். மனைவியின் வீட்டை பறித்து தன் கடனை அடைக்க நினைத்தவன் இன்று உறவினர்களுக்கு முன்னால் அம்பலப்பட்டு நின்றான். சாந்தாதேவி எப்போதுமே பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த திமிர் இப்போது அவனிடம் இல்லை. நான் அமைதியாக அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். கத்தவில்லை, அழவில்லை, எந்த கேலியும் செய்யவில்லை. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன். என் குரல் அமைதியாக இருந்தாலும் பாறையைப் போல உறுதியாக இருந்தது. இன்றிலிருந்து என் வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர் என்ற பெயரில் யாரும் நுழைய வேண்டாம். குடும்பத்தினர் இப்படிச் செய்ய மாட்டார்கள். இதை சொல்லிவிட்டு நான் பாதுகாவலர்களை பார்த்தேன். அவர்கள் புரிந்து கொண்டனர். முன்னேறிச் சென்று சாந்தாதேவியை வெளியே அழைத்துச் சென்றனர். அவர் இன்னும் அழுது கொண்டே என்னை நன்றி கெட்டவள் என்று திட்டித் தீர்த்தார். ஆனால் அவர் குரலில் முன்பிருந்த வேகமில்லை. விக்ரம் அவர்களுடன் செல்ல வேண்டியிருந்தது. தன் தாயை இழுத்துக்கொண்டு சென்றவன் மீண்டும் மீண்டும் என்னையே பார்த்தான். அவன் கண்களில் வெறுப்பு, அவமானம் மற்றும் இயலாமை கலந்திருந்தது. ஆனால் ஒரு வார்த்தை கூட பேச அவனுக்கு துணிச்சல் இல்லை. அந்த பெரிய கேட் மிக மெதுவாக மூடியது. அது மூடிய சத்தம் என் காதுகளில் மிகவும் தெளிவாக கேட்டது. என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தை நானே என் கைகளால் முடித்துவிட்டது போல இருந்தது. சாந்தாதேவியும் அவரது மகனும் வெளியேறிய பிறகு நான் பழைய வீட்டிற்கு திரும்பவில்லை. ஆரவுடன் இங்கேயே தங்கத் தொடங்கிவிட்டேன். என்னை அந்நியமாக நடத்திய ஒரு குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டிருந்த அந்த பதற்றமான காலை பொழுதுகள் இப்போது இல்லை.
கனமான உணவோ ஏளனமான பார்வைகளோ இல்லை. நான், என் மகன், ஒரு பெரிய வீடு மற்றும் ஒரு விசித்திரமான அமைதி. ஆரம்பத்தில் நான் தனிமையாக உணர்வேன் என்று நினைத்தேன், ஆனால் இல்லை. எனக்கு தோன்றிய முதல் உணர்வு ஒருவித லேசான தன்மைதான். சில நாட்களுக்குப் பிறகு நான் விவாகரத்திற்கு விண்ணப்பித்தேன். இந்த முறை நான் எந்த தயக்கமும் காட்டவில்லை. இன்னொரு முறை முயற்சி செய்யலாமா என்று துக்கத்துடன் நான் கேட்கவில்லை. ஏனென்றால் வேரிலேயே அழுகிப்போன ஒன்றை இறுகப் பற்றிக் கொண்டிருப்பது வலியை மட்டுமே நீட்டிக்கும் என்பதை நான் உணர்ந்துவிட்டேன். விக்ரமுக்கு தெரிந்ததும் அவன் என்னை பார்க்க வந்தான். முதல் முறையாக அவன் அமைதியாக இருந்து மெதுவாக, மீரா, என்னிடம் தவறு நடந்துவிட்டது. இந்த முறை என்னை மன்னித்து விடு. நான் அனைத்தையும் சரிசெய்து விடுகிறேன் என்றான். நான் அவனை பார்த்தேன். என் இதயத்தில் ஒரு துளி கருணை கூட இல்லை. அந்நியர்கள் உனக்கு உதவ முடியாது என்றேன். இதை கேட்டு விக்ரம் உறைந்து போனான். அவன் கண்களில் ஒரு நிமிடம் ஒரு ஆழமான உணர்வைக் கண்டேன். தன் சொந்த வார்த்தைகளே அவன் மீது மீண்டும் திரும்பியபோது எப்படி இருக்கும் என்பதை அவன் முதன்முறையாக உணர்ந்திருக்கலாம். அதன் பிறகு அவன் அணுகுமுறைகள் மாறின. சில சமயம் என்னை குற்றம் சாட்டினான், நீ மிகவும் கொடூரமானவள். சில சமயம் கெஞ்சினான், எனக்கு வேறு வழியே இல்லை, தயவுசெய்து ஒருமுறை மட்டும் உதவி செய். ஆனால் நான் 6 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பெண் அல்ல. இனிப்பு பேச்சில் உருகிவிடும் அல்லது வாக்குறுதிகளை நம்பி ஏமாறும் பெண் அல்ல நான். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்பத் திரும்பச் சொன்னேன். ஒவ்வொருவரும் தங்கள் முடிவுகளுக்கான பொறுப்பை தாங்களே சுமக்க வேண்டும். சாந்தாதேவியின் நிலை வேறாக இருந்தது. ஆரம்பத்தில் அவர் தொடர்ந்து ஃபோன் செய்து கொண்டே இருந்தார். அவர் குரல் எப்போதும் போல நடுக்கத்துடன் இருந்தது. அடே, இப்படி செய்தால் மக்கள் நம் வீட்டைக் கண்டு சிரிப்பார்கள். உனக்கு உன் கௌரவத்தின் மீது அக்கறை இல்லையா? நான் ஃபோனை எடுக்கவில்லை. அதற்குப் பிறகு அவர் தன் தொனியை மாற்றினார். திட்டுவதிலிருந்து கெஞ்சுவதற்கு தாவினார். ஒருமுறை நான் ஃபோனை எடுத்தேன். அவர் குரலில் பெரும் பலவீனம் இருந்தது. மகளே, விக்ரமுக்காக உன் குழந்தையை நினைத்து ஒருமுறை யோசித்துப் பார். இந்த வீடும் சொத்தும் கடைசியில் அந்த பேரனுக்குத்தானே பயன்படும். இதைக் கேட்டு நான் ஒரு விகாரமான சிரிப்பைச் சிரித்தேன். நீங்கள் என்னை அந்நியத்தி என்று அழைக்கும்போது எல்லாம் இந்த பேரன் உங்களுக்கு நினைவில் வரவில்லையா? மறுமுனையில் நீண்ட அமைதி நிலவியது. பிறகு ஃபோன் துண்டிக்கப்பட்டது. விவாகரத்து நடைமுறை நான் எதிர்பார்த்ததை விட விரைவாக முடிந்தது. எந்த கூச்சலும் இல்லை, சண்டையும் இல்லை. அந்த பங்களா என் தந்தை எனக்கு கொடுத்த கொடை. அதற்கான ஆவணங்கள் தெளிவாக இருந்தன. அதன் மீது விக்ரமுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் சொந்தமாக வாங்கிய கடன்களை திருப்பிச் செலுத்தச் சொல்லி சட்டம் என்னை வற்புறுத்த முடியாது. எல்லாமே மிகவும் தெளிவாக முடிந்தது. எப்போதோ வெட்டி எறியப்பட வேண்டிய ஒரு கொடியை வெட்டியது போல. அன்று நடந்த கதை இவ்வளவு வேகமாக பரவும் என்று நான் நினைக்கவில்லை. அன்று முற்றத்தில் நின்று அனைத்தையும் நேரில் பார்த்த அதே உறவினர்கள்தான் இந்த கதையை எங்கும் பரப்பினர். சாந்தாதேவியின் மகனின் பங்களா என்றிருந்த பேச்சு தன்னுடைய மருமகளின் வீட்டைப் பறிக்க முயன்று அனைவர் முன்னிலையிலும் அம்பலப்பட்டு போன தாய் மகன் என்று மாறிவிட்டது. நான் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. உண்மைகள் தானாகவே வெளியே வந்தன. யதார்த்தத்திற்கு சில நேரங்களில் வார்த்தைகள் தேவையில்லை. அதன் உண்மையான முகத்தை காட்டினால் மட்டுமே போதுமானது. அதற்குப் பிறகு சுனிதா என் முன்னால் வரவே இல்லை. ஒருமுறை சூப்பர் மார்க்கெட்டில் அவளை பார்த்தேன். என்னை பார்த்ததும் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு வேறு பகுதிக்குச் சென்றுவிட்டாள். அது அவளுக்கு தன் தவறு புரிந்ததாலோ அல்லது மன்னிப்பு கேட்டதாலோ அல்ல. அன்று தவறான தரப்பில் நின்றதற்கான அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவள் வழிமாறிச் சென்றாள். சிலர் வாழ்நாள் முழுவதும் தங்கள் தவறை ஒப்புக்கொள்வதில்லை, ஆனால் அதைச் சந்திக்க துணிவில்லாமல் பாதையை மாற்றிக்கொள்வார்கள். நான் எதை காப்பாற்றினேன் என்பது வெறும் ஒரு வீடு மட்டுமல்ல. வீட்டைப் பற்றிய விஷயமாக மட்டும் இருந்திருந்தால் நான் இவ்வளவு தூரம் சென்றிருக்க மாட்டேன். நான் காப்பாற்றியது ஒரு மனிதனாக வாழ்வதற்கான என் சுயமரியாதையை. இப்போது ஒவ்வொரு வார்த்தையை பேசும் முன்பும் நான் யோசிக்க வேண்டியதில்லை. குடும்பத்தின் அங்கமாக இருப்பதற்கு யாருடைய தயவையும் நான் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. என்னுடையது என்று நான் நினைக்காத இடத்தில் அமைதியைப் பேண கண்ணீரை நான் குடிக்க வேண்டியதில்லை. ஒரு மாலை வேளையில் நான் பால்கனியில் அமர்ந்திருந்தபோது ஆரவ் ஓடி வந்து என்னை கட்டிக்கொண்டான். அவன் மழலைக்குரலில் கேட்டான், அம்மா, இப்போ நாம 2 பேரும் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா? ஆம் அல்லவா? நான் அப்படியே நின்றேன். சாதாரணமான கேள்விதான், ஆனால் அது என் தொண்டையை அடைத்தது. நான் அவனை இறுக்கிக் கட்டிக்கொண்டேன். ஒரு பெருமூச்சு விட்டு பதிலளித்தேன், ஆம் மகனே, நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் குடும்பம்தான். உண்மையான குடும்பம். நீண்ட காலத்திற்குப் பிறகு குடும்பம் என்ற சொல்லை எந்த கசப்பும் இன்றி நான் உச்சரித்தேன்.
அன்றிரவு நான் நீண்ட நேரம் பால்கனியிலேயே நின்று கொண்டிருந்தேன். இவை அனைத்திற்கும் சாட்சியாக இருந்த அந்த முற்றத்தை பார்த்தேன். சாந்தாதேவி என்னை ஏறிட்டுப் பார்த்து, மருமகள் என்றாலே அந்நியம்தான் என்று சொன்ன அந்த நாள் என் நினைவுக்கு வந்தது. அப்போது எனக்கு வலிக்கத்தான் செய்தது. ஆனால் நான் அங்கேயே நின்றேன். என்னை அங்கீகரிக்க வேண்டுமென்று நிரூபிக்க முயன்று கொண்டே இருந்தேன். இன்றுதான் எனக்கு புரிகிறது, சில இடங்கள் அப்படிப்பட்டவை. நீங்கள் அங்கு 6 வருடங்கள் 10 வருடங்கள் அல்லது உங்கள் வாழ்நாள் முழுவதுமே வாழ்ந்தாலும் அது ஒருபோதும் உங்கள் வீடாக மாறாது. உங்கள் அடையாளத்தை நிரூபிக்க நீங்கள் போராட வேண்டிய இடம் வீடாக இருக்க முடியாது. கௌரவத்திற்காக நீங்கள் கெஞ்ச வேண்டிய இடமும் வீடாக இருக்க முடியாது. சாந்தாதேவி சொத்துப்பத்திரத்தில் தன் பெயரைச் சேர்க்க கேட்டபோது நான் சிரித்துக்கொண்டு நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஆனால் இன்று எல்லாம் முடிந்துவிட்ட பிறகுதான் எனக்கு புரிகிறது, விழித்துக் கொள்ள வேண்டியது அவர்கள் மட்டுமல்ல, 6 ஆண்டுகளாக அனைத்தையும் சகித்துக் கொண்டிருந்த அந்த நான்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी और कहीं भी आपको स्टोरी ऐसी सुनने को नहीं मिलेगी। और आपको स्टोरियाँ सुनना पसंद है, कहानियाँ सुनना पसंद है तो हमारे चैनल को कर दीजिए सब्सक्राइब और अपने दोस्तों को भी शेयर कीजिए, क्योंकि वो भी ऐसी ऐसी स्टोरी बेस्ट स्टोरियाँ सुनना चाहते हैं लेकिन उनको स्टोरियाँ मिलती नहीं है। तो प्लीज़ मेरे चैनल उनको शेयर कर दीजिए तो वो भी स्टोरी सुन सके और आप उनसे बात करो कि स्टोरी कैसी लगी, कमेंट में जनाओ। और आप कहाँ से हमारी स्टोरी देखते हैं, आपका सिटी का नाम या आपका गांव का नाम जरूर बताइए, हम आपके कमेंट जरूर देखेंगे। तो मिलते हैं एक ऐसी स्टोरी में, तब तक के लिए जय हिंद जय भारत।